Hello students, good morning, good morning, good morning. Am I audible? Is everything clear? Is confirmed பண்ணுங்கடா. Good morning, good morning, good morning. Hello Rudrambika, good morning. Correct sharp time கொண்டீங்கடா. Superb. Very good, very good. On time. Yes, exactly. Correct time கொண்டீங்க. Very good. Super. நேத்து நீங்க பண்ணதுக்கு நீங்க சார் கரெக்டா பண்ணிட்ட சார். இனிமேல் நீங்க பேசக்கூடாது. கரெக்டா பண்ணிட்டீங்கடா. Very good. I really appreciate this. Okay. இது என்னைக்குமேடா இது ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு சஜஷன் எடுத்துக்கோங்க சரியா. முடிஞ்சால் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க லைஃப்பில் எப்போவுமே எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுங்க சரியா. ஓகே எஸ் ஹலோ கிருபாகரன் ஹலோ ஹலோ ஹலோ. பசங்க வந்தோடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கடா அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்கடா சரியா. லைக் பண்ணால் செஷன் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே செஷன் போய்கிட்டு இருக்கு பிடிக்குது இல்லைங்கிறதுல அப்படி தான் புரியும் கரெக்டா. ஓகே வெரி குட். ஹலோ ஹலோ கிரிஷா ஹலோ விகாஷ்னி ஹலோ கிரிஷா விகாஷ்னி ஹலோ. எல்லாம் ஷார்ப் டைமுக்கு வரீங்களே என்னமோ சரியில்லையே இப்பெல்லாம் வரமாட்டீங்களே. ஹலோ யாழினி யாழினி வந்தாச்சு. ஹலோ யாழினி ஹலோ 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 ஹலோ. வெரி குட். பசங்க வந்துக்கிட்டே இருக்காங்க ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. ஓகே ஸோ பசங்க இப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட கொஞ்சம் உண்மை பேசுகிற தருணம் இப்போ. ஓகே ஸோ யூ ஹேவ் டு டெல் சம் ட்ரூத். ஓகே யூ ஹேவ் டு ஸ்பிட் சம் ஃபேக்ட்ஸ். டெல் மீ நேற்று என்ன பண்ணீங்க லைவ் முடிச்சு என்ன பண்ணீங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஓகே டே உங்களுக்கு யதார்த்தமாக இருக்கிற உண்மையை சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் சொல்கிறேன் சரியா. ஸோ டெல் மீ வாட் யூ டிட் எஸ்டர்டே இம்மீடியட்லி ஆஃப்டர் லைவ். ஓகே அதாவது நான் படிக்கிற கான்செப்டில் கேட்குறேன். எவ்வளோ படிச்சிங்க எவ்வளோ நேரம் படிச்சிங்க அதை மட்டும் சொல்லுங்கள் எனக்கு சரியா. ஹலோ பட்டு பட்டு ரொம்ப நாள் ஆச்சு பட்டு. ஹவ் ஆர் யூ பட்டு. ஹலோ ரம்யா குட் மார்னிங் குட் மார்னிங். ரம்யா இஸ் ஆல்சோ ஆன் டைம். வெரி குட். குட் மார்னிங் குட் மார்னிங். எல்லாரும் வந்துட்டீங்க. வெரி குட் சூப்பர்ரா சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ் ஸோ பசங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. எனக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட். நேற்று லைவ் முடிச்சுட்டு போயிட்டு அப்புறம் நீங்கள் படிச்சிங்களா இல்லை எனக்கு தெரியல. ஐயோ படிச்சிருப்பாங்களா இல்லையே விஷயம் பண்ணி ஒன்றுமே தெரியல எனக்கு. ஸோ நான் கேட்குறேன் நீங்கள் வந்து நேற்று லைவ் முடிச்சுட்டு என்ன பண்ணீங்க. நான் எப்போ ட்ரூத்தாக பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் பட்டு ட்ரூத் சொல்லுங்கள் சார். நான் தூங்கிட்டேன்னு சொல்ல போகிறீங்களா. ஹலோ ஜெய்ஸ்ரீ ஹலோ ஹலோ ஹலோ. குட் மார்னிங் குட் மார்னிங் ஏஞ்சல் கிரியேஷன்ஸ் குட் மார்னிங். ஈவினிங் மேலே தான் சார் கொஞ்சம் ஜாலஜி படித்தேன். ஓகே அந்த கொஞ்சங்கிறது எவ்வளோ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா. சதீஷ் ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஓகே ஏஞ்சல் ஓகே ஓகே குட் குட். ஹலோ சாய் மித்ரா ஹலோ ஹலோ ஹலோ. எஸ் ஸோ கைஸ் ப்ளீஸ் டெல் மீ வாட் யூ டிட் ஈவினிங் இமீடியட்லி ஆஃப்டர் லைஃப். ப்ளீஸ் டெல் மீ தட். ஜாலஜி 5 lessons பட்டு சூப்பர். ஓகே பட்டு சொல்லியாச்சு. வெரி குட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஜெயஸ்ரீ சொல்லுங்க. இட் டுக் மீ டு கம்ப்ளீட் 1.5 hours. ஓகே 1.5 hours என்ன படிச்சீங்க என்ன படிச்சீங்க மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. ஓகே சாய் மித்ரா டெல் மீ வாட் யூ ஸ்டடி. டெல் மீ வாட் யூ ஸ்டடி. நான் 2 lessons படிச்சேன் சார். எந்த 2 lessons படிச்சீங்க எஜுகேஷன்ஸ் 2 marks போக 2 lessons படிச்சீங்களா இல்லை 2 lessons மட்டும் படிச்சீங்களா தெளிவாக சொல்லுங்க. டே எங்கள் பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப் கம்ப்யூட்டர் இருக்குடா. லேட் நைட் வந்து எங்கள் டீமுக்கு ஆக்சஸ் கிடைக்கல சரியா. உங்களுக்கு இப்போ முடிஞ்ச 2 பிடிஎஃப் வந்துடும். ஓகே அது ஒரு சின்ன ஒரு இஷ்யூக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் உங்களுக்கு. சரி நோ ப்ராப்ளம். ஓகே ஹலோ பிளேக் வணக்கம். பிளேக்கெல்லாம் டைமுக்கு வந்திருக்கீங்க. வெரி குட் சார். ஜாலஜி 1 to 5 சொல்ல 2 mark 3 mark. வெரி குட் சூப்பர் உத்தராமிகா சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஹாய் ஏஞ்சல் ஹலோ ஹலோ. ஹாய் ஏஞ்சல் ஏஞ்சல் காய்ச்சி சொல்லுங்க. ஓகே ஜாலஜி 3 lessons. ஓகே பிளேக் சூப்பர். அப்போ நேற்று 2 marks படிச்சிட்டியா. I study the 2 marks so far. Like, very good, Sai Mitra. Very good, very good. And if possible, just go through other 2 marks also. Okay, brush up all other 2 marks. Okay. Sir, botany 1 to 3 2 mark. Zoology 1 to 6 1 12 6 fully. Super, super Yarni. So, இன்னைக்கு botany நம்ம ஃபுல்லா முடிக்கும்போது அதே சேர்த்து முடிச்சிருங்க. ஓகே நான் 2 marksல படிக்கல. ஃபர்ஸ்ட் 3 லெசன் ஃபுல்லா படிச்சேன். ஓகே வெரி குட். சரி அப்படி இருக்கும்போது நீ கொஞ்சம் ஃபாஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே இப்போ நீ லைவ்ல இருக்கும்போது உங்களுக்கு 2 marks கவர் ஆயிருதா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீ அந்த லெசன் படிக்கும்போது அந்த 2 marks நீ ஈஸியாக படிச்சிடலாம். நான் ஆல்ரெடி படிச்சது தானே அந்த மாதிரி யோசிச்சுக்கோ சரியா. ஓகே ஐம் ரியலி ஹாப்பி. வெரி குட் வெரி குட். அப்போ எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவ்வளோ சொல்லுறா வெறித்தனம் முடியும். நீ காலை எத்தனை மணிக்கு எல்லாரும் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க அதுவும் சொல்லிடுங்க. எனக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும். உங்களெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் எந்திரிக்க சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் நேரத்தை எந்திரிச்சிருக்கீங்க ஜஸ்ட் டெல் மீ தட். ஹூ ஒர்க் அப் early டுடே. அப்புறம் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு படிச்சு காலைல என்ன படிச்சீங்க காலைல எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க. காலை எந்திரிச்சிங்களா இல்லையா. எந்திரிச்சிப்பீங்க நம்புறேன். கரெக்டா இல்லையா. சார் நோட்டிஃபிகேஷனே வர மாட்டேங்குது. அது என்ன உனக்கு வர மாட்டேங்குது. நீ வாட்ஸ்அப் கமெண்ட்ல இருந்து அதுலயே வருமே. சார் நீங்கள் சொன்ன 2 marks அதான் பப்ளிக் கேட்டிருக்காங்க. மார்னிங் செக் பண்ணும்போது அதிகமாக வந்துருச்சு. எஸ் எஸ் அடிக்கிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். எஸ் சாய் மித்ரா வில் ஸ்டார்ட். ஓகே வெரி குட் வெரி குட். 6:30 5 AM 9 o'clock 4 AM 5க்கு தூங்கிட்டேன். ஃபீவர் ஐயோ
சௌமியராஜ் ஹெல்த் மட்டும் பார்த்துக்கோங்கடா சரியா சௌமியராஜா 6 AM 8 sir 9 AM தலைவா ஹலோ 6:30 AM but 12 AM தான் படுத்துட்டேன் சார் sadly woke up at 9 AM guys please எனக்காக பண்ணுங்கடா தயவு செஞ்சு எப்படியாவது wake up at least by 6 okay do not give me reasons okay this time I know it's very difficult for you guys but make sure you're waking up early சரியா நமக்கு இந்த பயாலஜிக்கு நீங்க படிக்கிற இந்த நாட்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா திருப்பி வராது cherish all those moments trust me cherish புரியுதா சொல்ற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு அதாவது நீங்க இந்த பயாலஜி எக்ஸாம் நீங்க திருப்பி நீங்க இதே மாதிரி பப்ளிக்ல எழுத போறது இல்ல okay it's a really great time in your life so you make sure you're cherishing it how do you cherish it not just like that dreaming and telling yes I'm going to cherish அது அப்படி பண்ண கூடாது எப்படி பண்ணனும் நீங்க காலையில எந்திரிக்கணும் படிக்கணும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் அப்ப என்ன ஆகும் லாங் ரன் ஒரு 5 years ஒரு 8 years 10 yearsல பயாலஜி எக்ஸாம் எப்படி இருக்குங்கிற ஃபீல் கண்டிப்பா இருக்கும் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு நானே என் ஃப்ரெண்டும் நைட் விடிய பேசணும் விடிய பேசி ஃபுல்லா படிச்சிட்டு இருந்தோம் விடிய படிக்கிறோம் பேசுறோம் அப்புறம் அவன் 3 மணிக்கு தூங்கிட்டான் எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா உட்காந்து படிச்சு எக்ஸாம் ஆளுக்கு போக பாந்திகரமா இருக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்பா எப்படியாவது எக்ஸாம் முடிக்க சொல்லிட்டு கடைசி எக்ஸாம் முடிச்சு ஒரே ஆட்டம் தான் ஒரே தூக்க ஃபர்ஸ்ட் அப்புறம் ஃபுல் ஆட்டம் தான் ஸோ அதனால அந்த மூமெண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் லைஃப்ல ஓகே ஸோ மேக் ஷூர் யூ செரிஷிங் இட் சரியா எஸ் மார்ஷா ஐ வாஸ் வெயிட்டிங் நான் வந்து நீ கால் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இமீடியட்டா ஆஃப்டர் லைவ் அதுக்கப்புறம் நான் 9 மணிக்கு போயிட்டேன் அப்புறம் நான் பார்க்கல நீ இன்னைக்கு சொல்லுச்சு லைவ் முடிச்சு கால் பண்ண சரியா ஸோ பை 10 PM தூங்கி 5க்கு எழுந்துக்கலாமா நோ ப்ராப்ளம் தூங்கணும் பிரச்சனை இல்லை பண்ணலாம் யூ கேன் டூ தட் ஓகே இஃப் யூர் மார்னிங் கூட யூ கேன் டூ தட் ஓகே ஃபைன் ஸோ கைஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ கைஸ் ஆர் ஓகே வித் திஸ் நவ் வி கெட் இன்டு தி டாபிக் ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாட்னியோட 2 மார்க்ஸை ஃபுல்லா கிரியேட்டிவோட முடிக்க போறோம் சரியா முடிச்சிருவோமா பசங்க நான் பண்ண மாதிரி பண்ணாதீங்கடா ஓகே நான் பண்ண மாதிரி பண்ணாதீங்க நான் வந்து விடிய படிச்சேன் அது வந்து எனக்கு தெரியல அப்போ நான் நோன் அஸ் தட் டு கைட் மீ நம்ம பாட்டுக்கு வரோம் படிக்கிறோம் சரி படிப்போம் எழுதும் அப்படின்னு பார்த்தா நான் எனக்கு மார்னிங் எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி பயங்கர நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அது காலை எக்ஸாம் ஹாலுக்கு போகிறேன் இப்படி உட்கார இப்படி குமிய முடியலனால கண்ணெல்லாம் வலிக்குது வாந்தி வர மாதிரி இருக்குது தூக்கம் வருது டிசீனஸ் யோசிச்சாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆனால் எனக்கு தெரியல அப்போ ஒரு ஜோஷில் அப்படியே உட்காந்து படிச்சிட்டோம் நைட்டு விடிய உட்காந்து படித்தோம் பட் நாட் ஒர்க் லைக் தட் அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி இப்படி பண்ணக்கூடாது எக்ஸாமுக்கு 2-3 days முன்னாடி பண்ணால் ஓகே எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் இமீடியட்டாக பண்ணக்கூடாது சரியா பண்ணிடாதீங்க okay fine yes we'll start okay so a section reproduction plans will quickly do make sure உங்களுக்கு answer புரிஞ்சிருச்சுனா உடனே give me an emoji okay just do give me emoji and understand you cleared it okay you have clear yes so முதல் கேள்வி what is melitophyly பசங்களா இந்த questions கண்டிப்பா ரிப்பீட் ஆக வாய்ப்புகள் ஜாஸ்திடா பாருங்க I have mentioned it okay I have clearly mentioned what is the question where how many times it is repeated and what is book by what is creative everything I have mentioned okay so first question ஓகே பசங்க பாருங்க மெலிட்டோஃபைலி என்றால் என்ன பாத்துருவோமா நல்லா கவனிங்கடா pollination by honeybees அதாவது இந்த தேனீக்கள் இருக்குல தேனீக்கள் பண்ற pollination நம்ம என்ன சொல்லுவோம் மெலிட்டோஃபைலி சொல்லுவோம் பாருங்க இட்ஸ் கால்ட் மெலிட்டோஃபைலி லாட்டின் வேர்ட் மெலிட்டஸ்க்கு என்ன அர்த்தம் honey or sweet அப்ப இந்த மெலிட்டஸ்ங்கற honey sweet வெச்சுதா ஓகே மெலிட்டஸ் மெலிட்டோஃபைலி அப்ப honeybee பண்ற pollination முடிச்சிட்டாங்க புரியுதா குட் மார்னிங் மாஃபியா குட் மார்னிங் yes so among the insects the bees are the main flower visitors and dominant pollinators அப்ப insects நிறைய பேர் pollination பண்ணுவாங்க இந்த insects dominant இருக்கிறது யார் honeybees இந்த பாயிண்ட் கண்டிப்பா எழுதணும்டா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதணும் நீங்க honeybees வந்து பண்றனால மெலிட்டோஃபைலி செகண்ட் பாயிண்ட் insects dominant இருக்கிறது honeybees ரெண்டே பாயிண்ட் ஓகேவா கண்டிப்பா கொடுப்பேன் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணி PDF கண்டிப்பா கிடைக்கும் சரியா எஸ் பசங்க லைக் போடுங்கடா டேய் என்னடா லைக் போடாம இருக்கீங்க பாருங்க மார்ச்ல எனக்கு ஞாபகப்படுத்துறான் 25 பேர் பாக்குறீங்க அது ஸ்டார்டிங் 5 நிமிஷத்துல then you will have to give likes no okay so what is stomium அடுத்த question clear yes கீர்த்தனா is fine okay அடுத்த question stomium பசங்க stomium நல்லா யோசிங்க நம்ம இந்த ஆன்சர் ரோல் படிச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் தெரியுமா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்பேஸ் வரும் இந்த ஸ்பேஸ் என்ன சொல்லுவாங்க ஸ்டோமியம்னு சொல்லுவாங்க okay what do you call this as stomium clear புரியுதா நான் சொல்றேன் பாருங்க the stomium is a specialized thin walled region in the anther of a flower ஒரு ஃப்ளவரோட ஆந்தர் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் திக்கா இருக்கும் எல்லாம் இங்க எல்லாம் திக்கா இருக்கும் இந்த இடத்துல மட்டும் தின் ஆயிரும் இந்த இடத்துல ஏன் தின்னா இருக்கு ஏன்னா தின்னா இருந்தாதான் சீக்கிரம் உடைய முடியும் சரி எதுக்கு சார் உடையணும் நல்லா பாருங்க
that facilitates the release of pollen grains. அந்த இடத்துல தின்னா இருந்தா மட்டும் தான் dehiscence னு சொல்லுவோம். ஓகே, அதாவது இந்த pollen grain உடைஞ்சு வெளியே வரணும். இந்த ஆந்தருக்குள்ள இருக்கிற pollen grain வெளியே வந்தாதான் அந்த pollen grainல இருந்து ஓவியூலுக்கு போய் fertilization நடக்கும். அப்ப அது உடைஞ்சு வெளியே வரணும், அந்த இடத்துல திக்கா இருக்கணும். திக்கா இருக்கும், உடையும். புரிஞ்சுதா? Yes. So concept is very clear. ரெண்டு பாயிண்ட் மென்ஷன் பண்ணனும்டா. ஒன்னு ஸ்டோமியம் is a specialized thin walled region ங்கறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து எதுக்காக? ரிலீஸ் ஆஃப் pollen grainக்காக தின்னா இருந்து உடையுதுன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? சூப்பர், அவ்வளவுதான். ருத்ராம்பிகா சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்த கேள்வி, ரைட் a short note on pollen kit. 2025 இல் கேட்ட கேள்வி இது. அதற்காக 2026 இல் கேட்க மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது, அதையும் கேட்க வாய்ப்புகள் உண்டு. So write a short note on pollen kit. பாத்துறோமா? Yes, pollen kit is contributed by the tapetum. First முக்கியமான பாயிண்ட், pollen kit எங்க இருந்து வருது? tapetum கிட்ட இருந்து வருது. Okay, and colored yellow or orange and is chiefly made of carotenoids or flavonoids. பசங்களா, pollen kitங்கிறது ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும். அது கலர் காரணம் யாருன்னு பார்த்தா carotenoids. carrot ஆரஞ்சு கலர் இருக்கு because of carotenoids. நவாப்பழம் ஏன் இந்த கலர்ல இருக்கு, பர்பிள் கலர் இருக்குன்னா ஆந்தோசயனின்ஸ். இந்த மாதிரி நிறைய பிக்மெண்ட்ஸ் இருக்கு. சோ இந்த pollen kitக்கும் carotenoid or flavonoidsங்கிற பிக்மெண்ட்ஸ் இருக்கு. இவங்க மூணு தான் கலரா இருக்காங்க. சரி, அப்ப என்னதான் பண்ணுவாங்க? It is a oily layer forming a thick viscous coating over pollen surface. நல்லா யோசிங்க, பாலனை சுத்தி ஆயிலியா திக்கா பிசு பிசுன்னு இருக்கு. எதுக்கு அப்படி இருக்கணும்? நீயே யோசிச்சு பாரு. எதுக்கு இந்த போலன் கிட் கஷ்டப்பட்டு அப்படி இருக்கணும்? ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹனிபீஸ் வந்து எங்கடா போலன் கொடுங்க அப்படின்னு எடுத்துட்டு போகாது. வர்ற வழியில எடுத்துட்டு அப்படியே போறது தான். அப்போ வர்ற வழியில ஒட்டிக்கிச்சுன்னு வை, ஈஸியாக போய் அந்த இடத்துல ரிலீஸ் ஆகி விழுந்துடும். அப்போ ஒட்டிக்கிறதுக்கு என்ன வேணும்? போலன் கிட் வேணும். புரிஞ்சுதா? 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 Yes, it attracts insects because it is colorful and protects damage from UV rays because this oily layer will not allow the sun inside. Okay, sunscreen மாதிரி ஆக்ட் ஆகும். கிளியர்? அவ்வளோ ரெண்டே பாயிண்ட். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா பசங்களா? ஆமா, இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரிப்பீட் கொஸ்டின்ஸ். Joshua's Darwin. Yes, thanks. Okay, super. This is clear. You guys understood this question? Anybody have any doubt? Quickly tell me. Okay. அடுத்த கேள்வி, what is layering? பசங்களா, see, நான் ஃபாஸ்டா போனேன்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் டவுட்னு கண்டிப்பா கேளுங்க. if I'm going slow, tell me that I'm slow. Okay, because எனக்கு உங்களுக்கு ஸ்டடி டைம் கொடுத்தே ஆகணும். I can't simply waste your time explaining all those questions. Okay, I'll teach all the questions, and if it is very fast, ask me to stop slow and I'll tell you. If it is very slow, tell me it is fast. Okay, I'll make it fast. What is layering? பாத்துறோமா? layering என்றால் என்ன பாத்துறோமா? Yeah, super. So layering பாருங்க, it is an artificial method of vegetative propagation. பசங்களா நல்லா யோசிங்க, sexual reproduction, asexual reproduction, அதே மாதிரி ஒன்று தான் vegetative reproduction. அதாவது ஒரு பிளான்ட்டோட ஒரு சின்ன பகுதியை வச்சு நான் இன்னொரு பிளான்ட் உருவாக்குறது vegetative reproduction. எப்படி சார்? The stem of the parent plant is allowed to develop roots while still intact. The root develops, the rooted part is cut and planted so that another new plant grows. இவ்வளவுதான்டா. புரிஞ்சுதா? இது மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, சோ இந்த பார்ட்ங்கிறது என்ன? இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரியா? இப்போ இதுல நீ என்ன பண்ணலாம்? ஸ்டெம்மை லைட்டா வளைச்சுக்கலாம். இந்த ஸ்டெம்மை வளைச்சுக்கிட்டு இங்க இருந்து ஒரு செடி உருவாகும். ஓகே, சோ திஸ் இஸ் தி பேசிக் கான்செப்ட். கிளியரா? புரிஞ்சுதா? எஸ், அவ்வளவுதான். எல்லாரும் நீங்க என்ன பண்றீங்க? கரெக்டா ஆன்சர் போடுறீங்க கமெண்ட்ல. வெரி குட். அது நல்ல விஷயம். ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணும்போது ரிவிஷன் மாதிரி ஆயிடுது. சரியா? ஓகே, அந்த நவப்பழம் கலர் சொன்னீங்களே, அது புக் இன் ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. ஆந்தோசைன் படிச்சு ஞாபகம் இருக்கு. ஆந்தோசைன் எனக்கு தெரிஞ்சு நீட் சிலபஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன்டா. வளம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஸ்லோவா போங்க. போறேன். ஓகே, சின்ஸ் லாங்குவேஜ் இஷ்யூனால ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அது எந்த டவுட்டும் கண்டிப்பா சொல்லுங்க. சரியா? அவ்வளவுதான்டா. Only parent plant is involved. Is it clear? மறந்துடாதீங்க, Ixora and Jasmine is the example. Clear? Very good. Super. Intact-னா ஒட்டி இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு மரம், ஒரு ரூட், இந்த மரமும் ரூட்டும் ஒன்னா இருக்கிறது இன்டாக்ட்ங்கறாங்க. சரியா? நான் மரத்தை தனியா வெட்டி, செடியை தனியா வெட்டி எடுத்துட்டேன்னா அது இன்டாக்ட் இல்ல. ஓகே, ஒன்னா இருக்கிறது இன்டாக்ட்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி, லிஸ்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஆஃப் tapetum. இது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான கேள்விடா. ஓகே, மோஸ்டா கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ என்னால ஒரு கட் ஃபீலிங் மாதிரி எனக்கு வருது. என்னன்னு தெரியல, ஒரு கட் ஃபீலிங் வருது. இது கேட்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் tapetum. எஸ், supplies nutrition to developing microspores. It supplies nutrition to developing microspores. மறந்துடாதீங்க, இந்த tapetum ஃபர்ஸ்ட் வேலை என்ன? அந்த மைக்ரோஸ்போர் தான் நமக்கு அடுத்து உருவாக போறானுங்க. சோ அந்த மைக்ரோஸ்போருக்கான எல்லா நியூட்ரிஷன் கொடுத்து பார்த்துப்பாங்க. அடுத்து ஸ்போரோபோலினும் கான்ட்ரிபியூட் பண்ணும்.
through Ubish bodies they play a role in pollen wall formation. பசங்களா 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து nutrition. Okay, I'll mark this nutrition. அடுத்து sporopollenin, அடுத்து pollen kit, அடுத்து extend proteins. இந்த 4 வார்த்தை ஞாபகம் வச்சிட்டப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா எழுதிடலாம். just 4 words. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது சப்ளை நியூட்ரிஷன். அப்ப எதுக்கு நியூட்ரிஷன் கொடுப்பாங்க? கண்டிப்பா டெவலப்பிங் மைக்ரோஸ்போர். நீங்க ஆட்டோமேட்டிக்கா எழுதிடலாம். அடுத்து கான்ட்ரிபியூட் ஸ்போரோபோலன். அப்ப ஸ்போரோபோலன் வேலை என்ன? நம்ம நேத்தே பார்த்தோம். ஸ்போரோபோலன் என்ன பண்ணும்? அந்த பர்டிகுலர் பாலனை பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால தான் சில சினாரியோஸ்ல உனக்கு பாலன் கிரெயின்ஸ் உனக்கு ஃபாசிலா கிடைக்குது. ஓகே, உனக்கு ஏன் போலன் கிரெயின்ஸ் ஃபாசிலா கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த ஸ்போரோபோலன் திக்கா என்ன பண்ணும்? உள்ளுக்குள்ள அந்த போலனை பத்திரமா வச்சுக்கும். அப்ப இந்த பாயிண்ட் எழுதிருவியா? அடுத்து போலன் கிட். இப்பதானே பார்த்தோம் போலன் கிட். அதே பாயிண்ட் எழுதிடு. முடிஞ்சது. அடுத்து எக்ஸைன் ப்ரோட்டீன்ஸ். எக்ஸைன் ப்ரோட்டீன்ஸ்ங்கிறது நான் வந்து ஒரு பிளான்ட், சரியா? எனக்கு என் பிளான்ட்ல வந்து நான் வந்து ஸ்டிக்மான்னு எடுத்துக்கோ. ஓகே, நான் ஒரு ஸ்டிக்மா. அப்போ இந்த ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி இங்கிருந்து வந்தாதான், இந்த ஓவரிக்குள்ள வந்தாதான், ஓவரிக்குள்ள இந்த போலன் கிரெயின் வந்தாதான் எனக்கு என்ன ஆகும்? ஃபர்டிலைசேஷன் நடந்து எனக்கு அடுத்தடுத்து உருவாகும். இப்போ எனக்கு யார் வரணுங்கிறது நான் டிசைட் பண்ணலாம். ஓகே, இந்த ஓவியூலுக்குள்ள யார் எந்த போலன் கிரெயின் வரணுங்கிறது இந்த எக்ஸைன் ப்ரோட்டீன்ஸ் டிசைட் பண்ணும். அப்போ இந்த வெளியே இருக்கிற ப்ரோட்டீன் இவன் என்ன பண்ணுவான்? இவன் வருவான், எனக்கு இந்த போலன் வேண்டாம்னா ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவான். அடுத்து எந்த போலன் இவனுக்கு மேட்ச் ஆகிறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரொசீட் பண்ணுவான். புரிஞ்சுதா? ஓகே, கிளியரா புரிஞ்சு? பெல்லாமே ஓடிட்டானா? இவனுக்கு எல்லாம் இருக்கு, அவனுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. 1 மார்க்ல பார்த்தோம். கரெக்ட். புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர் பட்டு, சூப்பர். எஸ், புரிஞ்சுதா? இந்த क्वेश्चन எழுதிடுவீங்களா? ஈஸியா எழுதிடுவீங்களா? ஐ பிலீவ் everybody will write this. Super, fantastic. Next question. Define Apomixis. It is also a question, it could be asked. Okay, creative la varudra. பாத்துறோமா? Yes, Drake இருக்கா. Very good. Blake காணோம். Fine. So Apomixis நல்லா பாருங்கடா. நான் ஈஸியா சொல்லி தரேன் கேளுங்க. Apomixis கான்செப்ட் படி சின்காமி நடக்காது. ஓகே, சின்காமி நடக்காது அண்ட் மியோசிஸும் நடக்காது. இவ்வளோ கான்செப்ட். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்காமிங்கிறது என்னது? ஃபியூஷன் ஃபர்டிலைசேஷன் எதுவும் நடக்காது. மியோசிஸ் அண்ட் ரிடக்ஷன் அதுவும் நடக்காது. இது ரெண்டுமே நடக்காம ஒரு சீட் உருவாகுதுன்னா அது அப்போமிக்சிஸ். ஜென்ரலா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே வரும், அப்படியே ரெடியூஸ் ஆகும். மியோசிஸ் மூலமா டிப்ளாய்டு ஹாப்ளாய்டு ஆகி அந்த ஹாப்ளாய்டு சேர்ந்து டிப்ளாய்டு உருவாகும். ஜென்ரல் கான்செப்ட். கரெக்டா இல்லையா? ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? என்ன சேர்ந்து 2n உருவாகும். இவன் ஆக்சுவலி 2nல இருப்பான், இவன் 2nல இருப்பான், இவன் மியோசிஸ்ல கம்மியாயிருவான். அப்புறம் உங்களுக்கு சேர்ந்து 2n வரைக்கும். ஆனா இங்க வந்து மியோசிஸே இல்லை, இந்த ரிடக்ஷன் ப்ராசஸே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஃபீமேல் இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆல்ரெடி ஃபீமேல் இருக்கு, சரி? அந்த ஃபீமேலுக்கு ஒரு எக் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த எக் இப்போ என்ன இருக்கு? என் இருக்கு. இப்போ இந்த ஸ்பெர்ம், சாரி, இது 2nல இருக்கும். கரெக்டா? இப்போ இங்க வந்து ஸ்பெர்ம் வந்து இவனுங்க ரெடியூஸ் ஆனாதான் எனக்கு டிப்ளாய்ட் கிடைக்கும். இது ஜெனரல் சினாரியோ. கரெக்டா இல்லையா? இது ரெடியூஸ் ஆனா எனக்கு 4n கிடைச்சிரும். இது ரெடியூஸ் ஆனா 2n கிடைக்கும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா இவனுக்கு யாருமே வரல. ஃபர்டிலைசேஷன் இல்லைன்னா அந்த மேல் வரலன்னு அர்த்தம். சரி, மேல் இல்ல. மியாசிஸ் இல்லைன்னா 2n ரெடியூஸ் ஆகணும்னு அர்த்தம். அப்போ 2n ரெடியூஸ் ஆகாம இது டைரக்டா டெவலப் ஆகி இது என்னவா மாறும்? இன்னொரு ஸ்பீஷிஸா மாறிடும். அவ்வளோதான் விஷயம். அப்போமிக்சிஸ். புரிஞ்சுதா? பசங்களா, இந்த கான்செப்ட் கிளாரிட்டி புரிஞ்சுதா? மனப்பாடம் பண்ணாதீங்க. மியாசிஸ் ஏன் இல்ல? மியாசிஸ் இருந்தா இந்த 2n என்ன ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது செட்டுப்படி ஆகாது. இட் வில் டை. ஸோ அது மியாசிஸ் ஆகாம அந்த 2nலேயே வச்சு வளர்ந்து ஸ்பீஷ் ஆகும். ஏன்னா சின்காமி இதில் இல்லை. சரியா? புரிஞ்சுதா? இப்படியே பிளேக் எங்கன்னு கேளு. என்ன சுத்திட்டே இருக்காங்க, படிக்கிறானா இல்லையா? ஓகே, சூப்பர். புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி. எஸ், பசங்க புரிஞ்சது. ஒரு இமோஜி போட்டுருந்தா மறந்துடாதீங்க. தட் இஸ் ஒன் இண்டிகேஷன் ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் திஸ் क्वेश्चन. கிளியர்? அப்பா, ஓகே. அடுத்து டிஃபைன் பொலினியம். பசங்க பொலினியம் பார்ப்போமா? பார்த்தனோஜெனிசிஸ் மாரியாசன் கேட்டா பார்த்தனோஜெனிசிஸும் இதுக்கும் வித்தியாசம் தான். ஆனா சிமிலர் கான்செப்ட் மாதிரி. ஓகே, பார்த்தனோஜெனிசிஸ்ங்கிறது அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ல இருந்து டெவலப் ஆகுறது. அந்த டேர்ம் ரொம்ப முக்கியம். பார்த்தனோஜெனிசிஸ்ங்கிறது அன்ஃபர்டிலைஸ்ட் எக் டெவலப் ஆகுறது. ஆனா இது அப்படி இல்லை. இது வந்து ஒரு சீட் ஃபார்மேஷன் வித்தவுட் மியாசிஸ் அண்ட் சின்காமி. இங்க நம்ம அன்ஃபர்டிலைஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர், அவ்வளவுதான். அடுத்து பொலினியம்னா என்ன? நல்ல கவனி. பாத்துருவோமா? In some plants,
சில பிளான்ட்ஸ் எல்லா மைக்ரோஸ்போரும் சேர்ந்து ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியம் குள்ள இருக்கும், அதுதான் பொலினியம் சொல்லுவோம். நீங்க பார்த்திருப்பீங்க, எப்படி தெரியுமாடா, இப்படி ஒன்று இருக்கும். ஓகே, இதுக்குள்ள எல்லாம் இந்த டாட் டாட்டா வருது எல்லாமே மைக்ரோஸ்போர்ஸ், புரியுதா? அப்போ இந்த டாட் டாட் எல்லாம் சேர்ந்து ஒரே மைக்ரோஸ்பொராஞ்சியம் குள்ள ஹெல்தா இருக்குன்னா அவன் பேர் தான் பொலினியம். ஓகே, clear my dear students. See, in some plants all the microspores in the microsporangium remain held together called pollinum. நாளைக்கு உங்களுக்கு பொலினியம்ங்கற கேள்வி வரும்போது உங்களுக்கு ஞாபகம் வரணும், சயின்ஸ்ல அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். என்ன பண்ணிட்டு இருந்தார்? எல்லா மைக்ரோஸ்போரும் ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியம் குள்ள ஒண்ணா ஹெல்டா இருக்கும், அது பேர் பொலினியம் சொன்னாரு. அதுதான் ஆன்சர். சரியா? எக்ஸாம்பிள் கேலோட்ரோபிஸ். clear. அடுத்து கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் ஆரம்பிப்போமா? Yes, fantastic guys. Now we are into the classical genetics. Yes, முதல் கேள்வி, முக்கியமான கேள்வி, இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு பசங்களா. சரியா? Yes, exactly Rutrambika, exactly. Kribakaran right. Good. Super. அடுத்து, what are multiple alleles? Multiple alleles, அதாவது மல்டிபிள்க்கு தமிழ்ல சொல்லுவாங்க. மல்டிபிள்னா நிறைய, alleles-னா alleles. சரியா? எனக்கு தமிழ் தெரியாதா, ஓட்டி தான். சரியா? வாட் ஆர் மல்டிபிள் alleles பாத்துருவோமா? பாருங்க, மல்டிபிள் alleles அதாவது alleles are alternative form of gene. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கரெக்ட்டா? ஓகே, alleles are alternative form of gene and they are responsible for difference in the phenotypic expression of a given trait. அதாவது இந்த alleles தான் என்ன பண்ண போகுது, நமக்கு நம்ம phenotype, நான் என்னோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்க்கு காரணம். எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, capital T வந்தாதான் டால், ஸ்மால் டி வந்தா அவன் ஷார்ட், கரெக்டா இல்லையா? அப்போ இவன் தான் என்ன காரணம், என்னோட எக்ஸ்டர்னல் மார்பாலஜி phenotype-க்கு காரணம். ஓகே, புரிஞ்சுது. அடுத்து, a gene for which at least 2 allele exist is to be polymorphic. So a particular gene may exist in 3 or more allelic form known as multiple alleles. நல்லா கவனி, மல்டிபிள் allele என்றால் ஒரு ஜீனில் 2க்கும் மேற்பட்ட அலீல்கள் இருக்குது என்றால், 3 allele அல்லது அதுக்கும் மேலே இருந்தால் அதை நாம் மல்டிபிள் allelism என்று சொல்லுவோம். பல்கூட்டு அலீல்கள். ஆடி சூப்பர் ஏஞ்சல், சூப்பர் சிம்பிள். டே பசங்களா, இதையும் பாலிஜெனிக் இன்ஹெரிடன்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நான் தெளிவா சொல்லி தரேன், நல்லா கேளுங்க. மல்டிபிள் அல்லீல்ங்கிறதா அலீல் ஜாஸ்தி தான், ஜீன் ஜாஸ்தி இல்ல. ஒரு ஜீனுக்கு 2க்கும் மேற்பட்ட அலீல். ஃபார் சே பாருங்க, ஐங்கிற ஒரு ஜீன் இருக்கு. இந்த ஜீன் எதுக்குன்னா பிளட் குரூப்புக்கான ஜீன். சரியா? இந்த ஐங்கிற ஜீனுக்கு வந்து ஏங்கிற அலீல் இருக்கு, பிங்கிற அலீல் இருக்கு, ஓங்கிற அலீல் இருக்கு. ஜெனரல் 2 அலீல் தான் இருக்கணும், இங்க 3 அலீல் இருக்கு. அப்போ இவன் வந்து ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம். இவ்வளவு சிம்பிள். சோ இட்ஸ் an மல்டிபிள் அலீல். புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள் பாருங்க, ஏபிஓ ஹியூமன் பிளட் இஸ் கண்ட்ரோல்ட் பை 3 alleles. கிளியரா? ஒரு ஜீனுக்கு 2க்கும் மேற்பட்ட அலீல்கள், அவ்வளவுதான் விஷயம். நிறைய ஜீன் எழுதக்கூடாது, நிறைய ஜீன்ல கான்செப்ட் தப்பாயிரும். ஒரு ஜீன்ல 2க்கும் மேற்பட்ட அலீல்கள், மறந்துடாதீங்க. சரியா? சூப்பர், அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். வெரி குட். அடுத்த கேள்வி, give the names of scientists who rediscovered Mendelssohn. இதையும் நாம் 1 மார்க்கில் பார்த்து விட்டோம். சொல்லுங்க பாப்போம், 2024 என்ன பார்த்தோம்? யார் இந்த 3 பேர்? எஸ், ஒருத்தர் ஹியூகோ டிவ்ரியஸ் of Holland, Karl Correns of Germany and Erich von Schemack of Austria. நீங்க படிச்சிருப்பீங்க, அதனால இந்த क्वेश्चனை குயிக்கா அடுத்து கொண்டு போறோம். சரியா? இது ஈஸி क्वेश्चन தெரியும். அடுத்த கேள்வி, what is back cross? What is back cross பாத்துறோமா? இது ஒரு புக் பேக் क्वेश्चन பாருங்க, நல்லா கவனிங்க, ஈஸியா சொல்லி கேளுங்க. back cross is a cross of F1 offspring with either one of the parental genotype. என்ன சொல்ல வராங்க? F1 என்னடா? F1ங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும், இதுதான் F1. இந்த F1 எனக்கு 2 வகையா கிராஸ் பண்ணலாம். ஒன்னு F1 into dominant parent, இன்னொன்னு F1 into recessive parent. இதுதான் பேக் கிராஸ். புரிஞ்சுதா? இப்ப நல்லா கவனி, இந்த F1 வச்சு நான் என்ன பண்றேன், நான் வந்து பேரண்டல் ஜீனோடைப் கூட கிராஸ் பண்றேன். இப்படி கிராஸ் பண்ண உங்களுக்கு என்ன சார் கிடைக்கும்? நல்லா கவனி, நீங்களே பண்ணி பாருங்க, நான் பண்ணி பார்க்கறேன் பாருங்க. இங்க T, இங்க T, இங்க T, இங்க T, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? TT, 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 TT. சோ எல்லாமே டால். புரிஞ்சுதா? அடுத்து இங்க பாருங்க, இங்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இங்க அதே மாதிரி போடுவோமா? T, 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 T.
அப்போ டி 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 இங்கே பாருங்க 50% tall 50% dwarf 50% tall 50% dwarf. ஸோ லிட்டரலாக பசங்க நல்லா புரிஞ்சுக்கோங்கடா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் F1 வச்சு நான் வந்து டே இது எதுக்கு தெரியுமா கண்டுபிடிக்கிறாங்க, இது தெரியுமா நான் சொல்கிறேன் கேளுங்க. என்கிட்ட ஒரு F1 கிடச்சிருச்சு. இந்த F1 வந்து டால் பிளான்ட்டோடதா இல்லை டுவார்ஃப் பிளான்ட்டோட எனக்கு தெரியாது. ஓகே, நான் இந்த F1 கிராஸ் பண்ணுறேன். F1 ஒரு பிளான்ட் கூட கிராஸ் பண்ணுறேன். அது டாலா டாஃப்னு தெரியல, நான் கிராஸ் பண்ணிட்டேன். கிராஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எல்லாருமே டால் பிளான்ட் கிடச்சிருக்கு. எனக்கு F1 நான் கிராஸ் பண்ண பிளான்ட்டோட எனக்கு ப்ராஜனிஸ் எல்லாமே டால் கிடைச்சிருக்கு. அதுக்கு அர்த்தம் நான் கிராஸ் பண்ணது யாரோட, டாமினன்ட் டால் பிளான்ட்டோட கிராஸ் பண்ணிக்கிறேன் அர்த்தம். என்ன பண்றேன், ப்ராஜனியை வச்சு பேரண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். அதுதான் இங்கேயும் நான் என்ன பண்றேன், எனக்கு கிடைச்சிருக்க F1 நான் ஒரு பிளான்ட்ல கிராஸ் பண்ணிட்டேன். அது யாருன்னே தெரியல. ப்ராஜனியை பார்த்தா 50% டால் 50% ரெசசிவ். அப்போ என்னோட பேரண்ட் நான் கிராஸ் பண்ணது யார், கண்டிப்பா இவன் தான், ஹோமோசைகஸ் ரெசசிவ். இவ்வளவுதான விஷயம். புரிஞ்சுதா புரிஞ்சுதா கிளியரா பசங்களா? ஸோ நான் பசங்க இதில் வந்து ஒரு கேள்வி வரும், சரியா? ஓகே, F1 வித் பேண்ட் ஐ திங்க் எஸ் 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 வெரி குட் வெரி குட் வெரி குட். இதில் வந்து ஒரு கிரியேட்டிவ் கேள்வி இருக்கு, நல்லா கவனிங்க. கிரியேட்டிவ் கேள்வி இருக்கு பாருங்க. The recessive background helps to identify the heterozygosity of the hybrid. They involves பாருங்க, அவ்வளவுதான் சிம்பிள். இப்போ பாரு, the recessive backgrounds வந்து heterozygous தெரிஞ்சிருச்சா? recessive backgrounds இதான recessive backgrounds. இது மாதிரி heterozygous கிடைச்சிருச்சா? It involves the crossbreeding F1 offspring with either parents. ஓகே, என்ன கிரியேட்டிவ் கேட்பானா, நல்லா பாரு, இது எங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல, இது எங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல, இது எங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல, கேபிட்டல் டி ஸ்மால் டி இன்டு ஸ்மால் டி ஸ்மால் டி எங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல, எங்கே பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இதுதானே டெஸ்ட் கிராஸ். ஓகே, பேக் கிராஸ்ல இது ஒரு டெஸ்ட் கிராஸ் சொல்லலாம், சிம்பிள். ஓகே, ஸோ பேக் கிராஸ் டெஸ்ட் கிராஸ் ரிலேட்டட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, F1 recessive recessive சயின்ஸ் ஸ்டார் ஸ்டூடெண்ட். ஹாய் சார். டே யாரா நீ, சயின்ஸ் ஸ்டார் ஸ்டூடெண்டா? யாரு நீ, யாருப்பா நீ? ஹாய் கேரல் காரன்ஸ், இட்ஸ் வெரி குட். ஹாய் ஹாய் ஹாய். பட் இன் டெஸ்ட் கிராஸ் we find progeny with parent. Yes, exactly. So one of the backgrounds is also test cross. Okay, this is nothing but test cross only. Clear? Very good. But in test cross we find yes. Are science student ah? டே யாரா அவன், எனக்கு உண்மையிலே தெரியாது, சத்தியமாக தெரியாது யாருன்னு. ஆமாப்பா, டெஸ்ட் கிராஸ் ஷூ டெஸ்ட் கிராஸ். எஸ் சார், அண்டர்ஸ்டாண்ட் ஏஜென்சி. ஓகே, சூப்பர் ஃபைன். புரிஞ்சுதா பசங்களா? யூ ரைட் திஸ் கொஸ்டின். நோ, இஃப் தேர் ஆஸ்க் யூ ரைட் இட் டவுன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் ஜெனடிக்ஸ். அ கிளாசிக்கல் கொஸ்டின். டிஃபைன் ஜெனடிக்ஸ். இந்த டிஃபைன் ஜெனடிக்ஸ் கேட்டால் நீங்கள் எழுதுவீங்க நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? ஐ எம் ஆஸ்கிங் அவுட் ஆஃப் மை curiosity. Okay, so tell me, if there's a question asked define genetics, will you be able to write complete a perfect எழுதுவீங்களா? கண்டிப்பா எழுத மாட்டீங்க. பாப்போமா? சர்ப்ரைஸா இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறவனோ இதை பண்ணிட்டு இருக்கான், கண்டுபிடிச்சலாம் அவனை, சரியா? யா. So genetics is the branch of biological science which deals with the mechanism of transmission of characters from parents to offspring. பசங்களா, ஜெனடிக்ஸ்ங்கிற கேள்வி ஈஸியான கேள்வி, கேட்க மாட்டாங்கிற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது அப்படி இருக்காதுடா. அந்த கேள்வி கேட்டால் உங்களால ஜெனடிக்ஸ் இஸ் த தவிர வேறு எதுவும் எழுத முடியாது. ஸோ தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. இந்த மாதிரி கேள்விக்கு நம்ம ஈஸி நினைப்போம், பட் மாட்டிப்போம். ஓகே பாருங்க. So genetics is a branch of biological science which deals with the mechanism of transmission of characters from parents to offspring. இந்த word ரொம்ப important. What is that? Repeat along with me. Mechanism of transmission of characters from the parents to offspring. Okay, repeat. Mechanism of transmission of characters from the parents to offspring. Again repeat. அப்படியே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வீட்ல தப்பா நினைச்சு பாருங்க, சொல்லுங்க. Mechanism of transmission of characters from the parents to offspring. இது நீங்க மறக்கவே கூடாது. And the term genetics was introduced by W. Bateson in 1906. Okay, Kribakaran, what you think is right, but you can't write that. நீ வந்து சார் இது வந்து ஒரு ஸ்டடி ஆஃப் ஜீன்ஸுங்கிறது கரெக்ட், ஆனால் அப்படி எழுத மார்க் வர எழுதணும். மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் டு த ஆஃப்ஸ்பிரிங். இந்த மாதிரி டெக்னிக்கல் நீ எழுத மார்க் நான் அப்போ தான் மார்க் தருவேன், சரியா? யாராவது அப்படி தான் மார்க் தருவேன், சரியா? ஓகே, உங்களுக்கு தெரியுமா யாருன்னு? யார் அது? Yes, அடுத்து write a note on gene interaction. Guys, we'll start gene interaction. Ready? You guys understood the question? Yes, next question we'll start gene interaction. Yeah, பசங்க நல்லா பாருங்க. A single phenotype is controlled by more than one set of genes. Do not get confused with gene interaction and multiple alleles.
நான் திருப்பியும் சொல்கிறேன், மல்டிபிள் அலீல்ங்கிறது ஒரு ஜீனில் பல அலீல்ஸ். ஜீன் இன்ட்ராக்ஷனுங்கிறது ஒரு ஜீன் இல்லை, 2 ஜீன், அந்த 3 ஜீன் வரும். ஓகே பாருங்க, controlled by more than one set of genes, each of which has 2 or more alleles. This phenomenon is called gene interaction. Clear my dear students? Multiple alleles, ஒரே ஜீன் 2 அலீல் 3 அலீல் 4 அலீல் மேலே வரும். ஜீன் இன்ட்ராக்ஷனில் ஒரு ஜீன் இல்லை, 2 ஜீன் இருக்கும். அந்த 2 ஜீனுக்கும் 2 செட் 4 ஜீன் இருக்கும். அந்த 2 ஜீனுக்கும் 2க்கும் அலீல் இருக்கலாம், 3 அலீல் இருக்கலாம், 2 அலீல் இருக்கலாம். Yes, Kribakar, you wrote it very good. ருத்ராம்பிக்கு எழுதியாச்சு. நீங்கெல்லாம் நைஸாக ரிவிஷன் பண்ணிட்டீங்க. சூப்பர், வெரி குட். எஸ் மாறுவேஷ் பட்டு நீ தான் இந்த மாதிரி அலப்புறம் பண்ணிட்டு இருக்கியா? ஓகே ஃபைன். அடுத்து குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். பசங்களாம் இதெல்லாமே கொஞ்சம் காலம் தான், கரெக்டாக ஒரு 4 நாள். அதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோங்கிற மாதிரி நம்ம போய்கிட்டே இருப்போம். நம்ம பாதைகள் கிராஸ் ஆகுமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஓகே, ஸோ எப்போவுமே செரிஷ் த மூமெண்ட். சரியா? அது கண்டிப்பாக உங்களுக்கு மறக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஐ வாஸ் அன் ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டி. ஓகே, யூஸ் டு டீச் ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் எடுப்பேன், பட் ஃபார் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி. ஒஃபிஷியலாக யூடியூப்ல வந்தது இந்த வருஷம் தான். ஸோ யூ கைஸ் ஆர் மை ஃபர்ஸ்ட் செட். ஓகே, ஸோ நான் கண்டிப்பாக உங்களை யாருமே மறக்க மாட்டேன். எவ்ரி சிங்கிள் யூசர் நேம் ஐ ரிமெம்பர். ஐ மைட் நாட் ரிமெம்பர் யுவர் நேம், பட் யூசர் நேம் ஐ ரிமெம்பர். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் டாபிக் பார்த்துருவோம். சரியா? Yes, the chromosomal basis of inheritance. Write down the significance of ploidy. Write down the significance of ploidy. Patroma? Yes, this is a question repeated in 2025. So, paranga, ploidy. Polyploids. Polyploids. More vigorous and more adaptive. Okay, இங்க என்ன சொல்ல வராங்க? ஃபர்ஸ்ட் क्वेश्चन புரிஞ்சுக்கோங்கடா. ploidy ன்னு சொல்றாங்க. ploidy னா இந்த n-ங்கிறது haploid, 2n-ங்கிறது diploid, 3n-ங்கிறது ட்ரிப்ளாய்ட், 4-ங்கிறது டெட்ராப்ளாய்ட், மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி ப்ளாய்டிஸ்னால என்ன பயன் பார்த்துருவோமா? ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் சூப்பர். ஸோ பாலிப்ளாய்ட்ஸ் மோர் விகரஸ் அண்ட் மோர் அடாப்டிவ். மோர் விகரஸ் அண்ட் மோர் அடாப்டிவ். ஓகே, ஏன் யோசிச்சு பாடுறா? ஒரு 2n இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாருக்கு ஒரு பல கேரக்டர்ஸ் இருக்குன்னா 3n-க்கு கண்டிப்பாக கட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டான். கரெக்டா இல்லையா? 2n-க்கு வந்து 2 பேரோட கேரக்டர் செய்யுது, 3n-னா இன்னும் 3 பேரோட வருது, 4னா 4. அப்போ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பானுங்க. ஓகே, ஆர்னமெண்டல் ஃபிளாஷ், ஆட்டோ டெட்ராப்ளாய்ட்ஸ் ரொம்ப ஈஸி. ஆட்டோங்கிறது செல்ஃப், டெட்ராப்ளாய்டுங்கிறது 4. அப்போ செல்ஃப் அந்த பிளான்ட்லேருந்து வரக்கூடிய 4 வகையான குரோமோசோம்ஸா ஆட்டோ டெட்ராப்ளாய்ட். நல்ல பெரிய பெரிய ஃப்ளார் இருக்கும். யோசிச்சு பாருங்க, 2n இருக்கக்கூடிய ஃப்ளார் எப்படிங்கன்னா 4n பெருசாக தான் இருக்கும். சிம்பிள் லாஜிக் யூஸ் பண்ண போகுது. சரியா? ஸோ லார்ஜ் ஃப்ளார்ஸ் இருக்கும், லாங் ஃப்ளவரிங் டியூரேஷன் இருக்கும். ஓகே, இன்க்ரீஸ் இந்த ஃப்ரெஷ் வெயிட் டியூ டு மோர் வாட்டர் கண்டென்ட். நிறைய தண்ணிக்குனால ஃப்ரெஷ் வெயிட், அது வாட்டரோட வெயிட் நல்லா ஜாஸ்தியாக இருக்கு. ஆனியூப்ளாய்ட்ஸ். ஆனியூப்ளாய்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? அந்த ப்ளாய்டியில், அதாவது எனக்கு 23 செட் இருக்கு. 23 செட்ல ஒரு செட்ல 2 குரோமோசோம் இருக்கு. அந்த 23ல மேபி 2வதுலயோ 3வதுலயோ எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு குரோமோசோம் இருக்கலாம், 2n+1, ஆர் ஒன்று கம்மியாக இருக்கலாம், 2n-1. அப்போ அந்த மாதிரி 1-2 வித்தியாசங்கள் வர்றதுனால அதை ஆனியூப்ளாய்ட்ஸ் சொல்லுவோம். அது என்ன பண்ணலாம்? இட் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் த phenotypic effects. கரெக்டா இல்லையா? 2வது குரோமோசோம். ஓகே, இப்போ அப்படி வேண்டாம். 23வது குரோமோசோம் என்னது? XX XY. அப்போ அந்த XX XY இருக்க வேண்டிய இடத்துல XXX அப்படி இருக்குன்னா ஓகே, ஒரு டிஃபெக்ட்னு கண்டுபிடிச்சிடலாம். XYY அப்படிங்கிற ஒரு டிஃபெக்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் இந்த ஆனியூப்ளாய்ட்ஸ். புரியுதா? அடுத்து பாருங்க, ஆலோ பாலிப்ளாய்ட்ஸ். ஆலோ பாலிப்ளாய்ட்ஸ்ங்கிறது ஆலோங்கிறது டிஃப்ரெண்ட், பாலிப்ளாய்ட்ஸ்ங்கிறது அகைன் மோர் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். இது வந்து என்ன பண்ணும்? எவல்யூஷன் ஆஃப் பிளான்ட்ஸை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். ஓகே, கிளியர் கிளியர் ஓகே தென் ஓகே. கிருபாகரன் புரிஞ்சுதா? கிருபாகரன் பாலிஜிங் இன்ஹெரிட்டன்ஸ் புரிஞ்சுதா? யாருக்கா டவுட் இருக்கா? அதில் லோட் ஆக மாட்டேங்குதா? பசங்களா கிளியரா இருக்காடா? ஏன் வர மாட்டேங்குது? Let me check here. Yes, okay da. Super clear. இங்க தான் லோட் ஆயிட்டு இருக்கு.
ஓகே சூப்பர் ஃபைன். நோ ஐ பீன் டச். டேய் இந்த நீங்கள் எனக்கு விஷன் டுடே டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு நம்பர் வந்து ஆஃபீஸ் நம்பர் சரியா? அது இருக்குமா என்ன தெரியாது, பார்ப்போம். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன், நோ ப்ராப்ளம். எஸ் பத்ரி நாராயண் ஃப்ரம் கேரளா. ஹலோ ஹலோ பத்ரி, ஹலோ. உங்களை எங்கள் குரூப்பில் சேர்த்துறோம் சார். ஆளப்பாவீங்களா? சரி நல்லா இருந்தா சரி. ஓகேடா ஃபைன், நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே ரெடி ரெடி, சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்த கேள்வி பார்த்துட்டோம்டா. What are types of synapses? Ready guys? Are you ready? Sir, can you give me a minute to yes, obviously I could read this. கண்டிப்பா படிக்கலாம். Read this. Okay, take a minute. பசங்களா தயவு செஞ்சு என் கூட சேர்ந்து படிச்சிருங்கடா. ஓகே ஜஸ்ட் படிச்சிருங்க, புரிஞ்சுக்காதீங்க, படிச்சிருங்க, முடிஞ்சா படிச்சிருங்க, அப்படியே படிச்சிருங்க. ஓகே முடிஞ்சா அப்படியே படிச்சிருங்க பசங்களா, சரியா? படிச்சிங்கன்னா ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க, அதுக்கு அடுத்தடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே ஓகேவா, ரெடியா? கிரானைட் சிம்பிள் போட்டேன் சார், கடைசியில் கிரானைட் ஆயிடுச்சு. ஓகே உங்கள் மெயில் ஐடி கிளாஸ் அதை பேசுவோம். அப்பா ரம்யா எல்லாம் இன்னைக்கு எல்லாருமே ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. ஓ மை காட். ஓகே ஃபைன், தேங்க்யூடா, சூப்பர். ஓகே குட். அடுத்த கேள்வி, வாட் ஆர் டைப்ஸ் ஆஃப் சினாப்சிஸ்? சினாப்சிஸ் என்றால் என்ன? இது வந்து ரிப்பீட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்க கேள்விடா. 2023 கேட்டிருக்காங்க, சம்டைம்ஸ் 26 கேட்பாங்க, சரியா? ஓகே படிச்சிட்டியா? வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேடா அடுத்து பாருங்க, சினாப்சிஸ் என்றால் என்ன? நல்ல கவனிடா. ஜைகோட்டின் ஸ்டேஜ்ல நமக்கு தெரியும், ஜைகோட்டின் ஸ்டேஜ் எதுல வரும்? ப்ரோஃபேஸ்ல வரும். ஓகே டிப்ளோட்டின் நடக்கிற மாதிரி ஜைகோட்டின் ஸ்டேஜ்ல மியோசிஸ் 1ல. ஓகே மியோசிஸ் 2 இருக்கு, மியோசிஸ் 1 மியோசிஸ் 2. அந்த மியோசிஸ்க்குள்ள ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் நிறைய இருக்கு. அந்த மியோசிஸ் 1ல ப்ரோஃபேஸ் 1க்குள்ள டிப்ளோட்டின் ஸ்டேஜ், ரொம்ப ஜைகோட்டின் ஸ்டேஜ் சொல்றேன். ஓகே சோ ZPM கிளியர். மியோசிஸ் 1ல ப்ரோஃபேஸ் 1ல ஜைகோட்டின் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்? நமக்கு இந்த குரோமோசோம்ஸ் எல்லா பக்கத்துல வரும். அவங்க எதை சொல்லுவோம் நம்ம பாருங்க, homologous chromosomes are aligned side by side resulting in a pair called bivalent. அது லைக் bivalent tetrad formation படிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி வந்துரும். இந்த பேர் ஆகிற ஃபினோமெனா என்ன சொல்லுவோம்? சினாப்சிஸ் ஆர் சிண்டசிஸ் சொல்லுவோம். இந்த பேர் ஆகிற ஃபினோமெனா சினாப்சிஸ் அல்லது சிண்டசிஸ் என்று சொல்லுவோம். புரிஞ்சுதா? இப்ப பாருங்க, based on the starting point of pairing there are 3 types of synapses. புரியுதாடா? அதாவது இவனுக்கு ஒன்னு சேர இந்த process பேர் சினாப்சிஸ். இவன் எங்கிருந்து ஆரம்பிக்கிறானோ அதை பேஸ் பண்ணி நமக்கு 3 டைப் இருக்கு. முதல் டைப் பாருங்க, ப்ரோசென்ட்ரிக், ப்ரோடெர்மினல், ரேண்டம். ப்ரோசென்ட்ரிக், ப்ரோடெர்மினல், ரேண்டம். ப்ரோசென்ட்ரிக்னா மிடில்ல இருந்து பேர் ஆகுவானுங்க, மிடில்ல இருந்து ஒன்னு சேருவானுங்க. ப்ரோடெர்மினல்னா கீழே டீலோமேஸ்ல இருந்து ஒன்னு சேருவானுங்க. அண்ட் ரேண்டம்னா எங்க இருந்தாலும் சேரலாம். கிளியர் கிளியர். தமிழ் புலவர் சயின்ஸ் அண்ட் நாட் மீ. அரே பட்டு, அவர் நாட் ஒன்லி தமிழ் அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் பிரெஞ்சு புலவர். ஹே ஓகே கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏங்க டவுட் இருக்கா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? சிண்டனி tell me after this session. சிண்டனிங்கிறது என்னன்னா, ஒரு குரோமோசோம்ல 2க்கும் மேற்பட்ட ஜீன்ஸ் இருக்கும், அதான் சிண்டனின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது ஒரே குரோமோசோம்ல 2க்கு மேல ஜீன்ஸ் இருக்கும். ஓகே கிளியர்? சார் கேர்ஃபுல்லா இருங்க, இங்க உங்களுக்கு ஐஸ் மலை போட்டிருக்கேன். ஆலங்கட்டி மலையில நியூஸ் நாளைக்கு வரும், ஆலங்கட்டி மலையில் வீழ்ந்து இருந்த பயாலஜி வாத்தியார் அப்படின்னு கரெக்டா? ஓகே ஃபைன் கிளியர். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன்? பாத்துருவோமா?
மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ். ஈஸியா பார்ப்போம்டா. மிஸ் சென்ஸ் தப்பாக அது எண்ணி விட்டது. பாருங்க, the mutation where the codon for one amino acid is changed into a codon for another amino acid. அதாவது AUGங்கிற கோடான் மித்தியோனினுக்கு வரணும்னா அது போல AUG போல வேற ஏதோ வருது, UAN வருது. அப்போ வேற அமினோ ஆசிட்ஸ் வந்து மிஸ் சென்ஸ். ஓகே, ஆர் நான் சினானிமஸ் மியூட்டேஷன். கிளியர்? அடுத்து பாருங்க, நான்சென்ஸ். நான்சென்ஸ் ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கிற இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிட்டான், அதான் நான்சென்ஸ். யாரு? நமக்கு தெரியும், UAA AG எடுத்து பார்த்தோம். அந்த மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? the mutation of the codon for one amino acid change into a termination. Termination of stop codon is called nonsense mutation. புரிஞ்சுதா? சரி, புரிஞ்சுதா? ஹாஃபில்ல பார்த்தோம். கரெக்ட். பரவாயில்ல, ஐஸ் பண்ண வந்து குழுகுழுன்னு தான் இருக்கு. சரியா? Do not feel bad about it, okay? Okay, fine, clear. அடுத்த கேள்வி. Define linkage mentioned types. பசங்க linkage இருந்து 1 marks நிறைய ரிப்பீட் ஆகுது. There are high chances you can also get 2 marks 3 marks. சரியா? பாத்துருவோமா? அவ்வளவுதான். எல்லா ஆன்சர் ரிவிஷன் பண்ணி முடிச்சிருங்கடா கையோட. யூ கைஸ் doing really good job, okay? ஆன்சர் படிக்கிறீங்க, அப்படியே டைப் பண்ணி ரிவிஷன் பண்ணி அனுப்புறீங்க. அவ்வளவு வேலை முடிஞ்சது. எழுதி பார்க்க. டேய் பசங்களா, எழுதி பார்க்கல அந்த காலம். இப்போலாம் நீங்க you guys are modern, no? You guys just have to type it and send it, okay? Like all those Gen Z vibes, huh? Okay, fine. Define linkage mentioned types. Okay, linkage na enna? Na easy சொல்ற பாருங்க. It is nothing but a tendency of genes to stay close. அதாவது ஒரு குரோமோசோம்ல இந்த ஜீன்ஸ் இருக்குல்ல, தூரமா இருக்காம பக்கத்துல இருக்க ட்ரை பண்றது லிங்கேஜ். இப்போ அவன் ரொம்ப பக்கத்துல இருந்தா அவனுக்கு கிராசிங் ஓவர் நடக்காது, அப்படியே டிரான்ஸ்மிட் ஆயிடுவான். புரியுதா? ரெண்டு ஜீன் பக்கத்துல இருக்கானா அவனுக்கு கிராசிங் ஓவர் நடக்காது. ஏன்னா தூரமா இருந்தா கிராசிங் ஓவர் நடக்கும், பக்கத்துல இருந்தானா அப்படியே ஒட்டியே வந்துருவான். அதுதான் கம்ப்ளீட் லிங்கேஜ். தூரமா இருக்கான், வேற வழி இல்ல, டெண்டன்சி வந்து கொஞ்சம் பிரேக் ஆயிருச்சு, தூரமா இருக்குன்னா அது இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். புரிஞ்சுதா? ஓகே, ஹலோ கிளியர்? புரிஞ்சுதாடா? ஓகே, இப்போ ஒரு குரோமோசோம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஜீன் இருக்கு, திஸ் இஸ் நத்திங் பட் கம்ப்ளீட் லிங்கேஜ். அதே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஜீன் இருக்கு, திஸ் இஸ் கிராசிங் ஓவர், இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியரா? ஓகே, அதாவது குரோமோசோம் செப்பரேட் ஆகும் போதும் ஜீன்ஸ் ஒட்டியே வரக்கூடியது. Tendency of genes to remain together during separation of chromosomes called linkage. Linkage of two types, complete and incomplete. Clear? Super. அவ்வளவுதான். Clear message போட்டாச்சு. அடுத்த கேள்வி. What are comutagens? யாருக்கா பதில் தெரியுமா? சும்மா யோசிச்சு பாருங்க. Comutagens இது ஒரு கிரியேட்டிவ் தான். யாருக்கா பதில் தெரியுமா? Everybody knows the answer? Hi Amulya. Hi. Yes, comutagens நல்லா பாருங்க. Yes, comutagens பாருங்க. காம்பிடன்ஸ் என்றால் என்ன? அதாவது ஒருத்தன் வந்து ஒரு லிமிட்ல இருக்கும்போது அமைதியா இருப்பான், ஒரு லிமிட்டுக்கு மேல போனா அவன் ஆபத்தா மாறுவான். அதான் காம்பிடன்ஸ். என்ன சொல்ல வரீங்க சார்? புரியல. பாருங்க, the compounds which are not having own mutagenic properties, அதாவது அவனுக்கு ஒரு மியூட்டஜெனிக்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்காது. ஓகே, அவன் வந்து அவன் அளவுல அவன் மட்டும் நீட்டா இருப்பான். இன்னொருத்தர் இருப்பான்ல, அவன் வந்து அவனுக்கு வந்து மியூட்டாஜெனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது ஒருத்தனை வந்து மியூட்டன்ட்டா மாற்றக்கூடிய ஒரு திறமை இருக்கு. அவன் கூட போய் சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து அந்த மியூட்டேஷனை இன்னும் பல மடங்கு அதிகமா கொடூரமா மாத்திடுவானுங்க. ஓகே, கொஞ்சம் லேட் ஆயிட்டு பரவாயில்ல முடியல, நோ ப்ராப்ளம். ஓகே, பட் மேக் ஷூர் யூ கமிங் ஆன் டைம் நெக்ஸ்ட் டைம். ஓகே, பங்க்சுவல் கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? The compounds which are not having own mutagenic properties but can enhance the effects of known mutagens are called comutagens. புரியுதாடா? இப்போ சிம்பிளா சொல்ற பாருங்க. இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஓகே, இவன் ரொம்ப ஆபத்தானவன். இவனை வந்து இன்னும் ஆபத்தா ஆக்குறது யாரு? ஆஸ்கார்பிக் ஆசிட். புரியுதாடா? H2O2ங்கிற ஹைட்ரஜன் பெராக்சைடை இன்னும் ஆபத்தா மாத்துறவன் ஆஸ்கார்பிக் ஆசிட். ஆஸ்கார்பிக் ஆசிட் தனியா இருந்தா பிரச்சனை இல்லை, அவன் லிமிட்ல இருக்க இந்த பிரச்சனை இல்லை. இவன் கூட சேர்ந்துட்டான் கொடூரமா மாறிடுவானுங்க. இப்ப நீங்களே இப்படி கேங்கா சேர்ந்து கொடூரமா மாறிடுவீங்களா? அந்த மாதிரிதான். சரியா? ஓகே, அடுத்து பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் பயோடெக்னாலஜி. ரெடியா? கிளியர்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்க பாப்போம். புட்டன் இமோஜி இன்னும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு ருத்ராமிகா மட்டும் தான் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இமோஜி புரிஞ்சுதா இல்லைன்னு போடுறதுக்கு. வேற யாரெல்லாம் போடுறீங்க? அவ்வளவுதான். Compound not having mutagenic property but enhances effects to known mutagens. Super. That's some friends. Correct, some friends.
now everybody has a type of friends. எனக்கும் அப்படி இருக்காங்க. நான் வந்து எல்லாரும் கூட போய் ஜாலியா பேச மாட்டேன். ஜாலியா பேசுவேன். ஆனா ஆடுறது வந்து நான் பசங்க கூட தான் ஆடுவேன். ஆடுறதுனா நீங்க டான்ஸ் மட்டும் இல்ல, ஓவரா ஆடுறது, வாய் பேசாதெல்லாம் பசங்க கூட தான். So that is like normal, no problem. Okay, this is just giving an analogy. Okay, name the chemicals used in gene transfer. Easy question. We saw it in 1 marks. It is repeated. 2021 2023 அப்ப 21 22 23 அப்ப probability 24 25 26 அப்படி வந்துருமோ? சரி, வந்துச்சு நல்லது, இல்ல பரவாயில்ல. Okay, yes, so we have 3 chemicals ஞாபகம் வச்சுக்கோடா. primary 2 தான். ஒன்னு polyethylene glycol PEG and dextran sulfate. ஓகே, நம்ம என்ன பண்ணுவாங்க, DNA ஓட அப்டேக்கை எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஓகேவா? கிளியர்? யாரு நீங்களும் கிரானைட் போடுங்க, அவங்க டைல்ஸ் போடுவாங்க, நான் அவனை சிமெண்ட் போடுறேன். சரியா? ஓகே, பிளேக் இங்க தான் இருக்கான். பிளேக் வந்தா போயிட்டான், போயிட்டு வராவா, அவனுக்கு இருக்கு. அலிஷா பாட்னி எக்ஸாம்டா. எஸ், வெரி குட், சூப்பர். ஃபைன். அடுத்த கேள்வி, what are the enzymes you can use to cut terminal end and internal phosphodiester bond of nucleic sequence? அதாவது ஒரு சீக்வென்ஸ்ல எனக்கு terminal end, just the ends, and in between also. புரியுதா? இங்க பாருங்க, this is a sequence. இந்த சீக்வென்ஸ் எனக்கு இங்கேயும் கட் பண்ணணும், இங்கேயும் கட் பண்ணணும். இதே சீக்வென்ஸ்ல இங்கேயும் கட் பண்ணணும், இங்கேயும் கட் பண்ணணும். சோ வெளியே கட் பண்றவன் பேர் என்ன, உள்ள கட் பண்றவன் பேர் என்ன? பாத்துருவோமா? ரிப்பீட்டடா பாருங்க. சோ ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியஸ். அப்ப வெளியே கட் பண்றவன் பேரு ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியஸ். புரிஞ்சுதா? கிளியர்? அது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் used to cut nucleus from the terminal end of DNA. Whereas restriction endonuclease cuts the internal phosphodiester bond with the DNA molecule. புரிஞ்சுதா? Is this clear, my dear students? Is this clear? Super, Rudramika, super. I studied this question by watching your live and this question came. Super. Hello, Vartaka Reddy. Hello. I forgot and lose marks. No problem. You'll write it. Hello, agent Thala 873. Okay, fine. Purjuda. Clear, Ada? Easy question. There's emoji. Anybody is putting some granites, any tiles, any cements, please tell me. Okay. Yes. Mention the name of the enzymes required for genetic engineering. Genetic engineering la enakku தேவைப்படக்கூடிய enzymes பேர். பாத்துருவோமாடா? ரெடியா இருக்கீங்களா? Yeah, super. Fine. Following enzymes are employed in genetic engineering. See, நம்ம பாருங்க ஒரு 40 minutes குள்ள இவ்வளவு முடிச்சிருக்கோம். ஓகே, குயிக்கா முடிச்சலாம். Fine, no problem. First, lysing enzymes, lysosomes. அதாவது எனக்கு இந்த ஜெனடிக் என்ஜினியரிங் பண்ணும்போது எனக்கு ஒரு செல்லில் இருந்து ஒரு கண்டென்ட் எடுக்கணும். அப்போ இந்த செல்லை நான் உடைக்கணும். அந்த செல்லை உடைக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்? லைசோசோம் வேணும். கிளியர்? சரியா? புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்து கிளீவிங் என்சைம்ஸ் பாருங்க. எக்ஸோநியூக்ளியஸ், எண்டோநியூக்ளியஸ். எண்டோநியூக்ளியஸ்க்குள்ள இருக்கிற என்சைம் பேர் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ். பசங்களா, எண்டோநியூக்ளியஸ்ல நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ் 1 2 3ங்கிற டைப் இருக்கு. அதுல நம்ம யூஸ் பண்றது டைப் 2 தான்டா. ஆனா அது வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம். பட் அண்டர்ஸ்டாண்ட், எண்டோநியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு என்சைம் பேர் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். கிளியர்? ஓகே. அடுத்து பாருங்க, சிந்தசைசிங் என்சைம். இது வந்து கட் பண்றதுக்கு இல்ல, இதெல்லாம் க்ளீவ் பண்றதுக்கு, எல்லாம் வெட்டுறதுக்கு, கட் பண்றதுக்கு, அதுக்கெல்லாம் இது. இனி ஒட்டுறதுக்கு உருவாக்குறதுக்கு பாருங்க. டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து உருவாக்குறதுக்கு. டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணும்? டிஎன்ஏ உருவாக்கும், ஸ்ட்ராண்ட்ஸ் உருவாக்கும். பாத்தீங்கன்னா, சோ டிஎன்ஏ பாலிமரேஸ் அண்ட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் எதுக்குன்னா, உள்ள செல்லுக்குள்ள நடக்கிற ஒரு மெக்கானிசம் இருக்கு, சிடிஎன்ஏன்னு சொல்லுவோம், காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ. அந்த காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ உருவாக்குறதுக்கு ஆர்என்ஏவா மாறி அந்த ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏவா மாற்றுவானுங்க. ஸோ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நீங்கள் ஹெச்ஐவியில் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ஹெச்ஐவியில் படிச்சிருப்பீங்க ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ஓகே, சம்திங் லைக் ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏவா மாறுறது. ஓகே, சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது என்ன கூட அவசியம் இல்லை. அண்ட் அடுத்து ஜாயினிங் என்சைம் என்னது? வாட் இஸ் ஜாயினிங் என்சைம்? ஹூ ரிமெம்பர்ஸ் திஸ்? ஜாயினிங் என்சைம் ஞாபகம் இருக்கா? டிஎன்ஏ லைகேஸ். டிஎன்ஏ லைகேஸ் தான் ஜாயினிங் என்சைம் அண்ட் த ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ். புரிஞ்சுதா? எனக்கு டவுட் இருக்கா? இல்லை, எனி டவுட்? ஆல் கிளியர்? All clear? Guys, if you are finding your friends are not studying, கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே படிப்போம்டா. நல்ல உள்ளங்கள் தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? Any doubt? Okay, very good. Why ethidium bromide is used for staining the DNA? பாத்துருவோமா? Why ethidium bromide
is used for staining the DNA. Super. டிஎன்ஏவை நான் வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெயின் பண்ணலாம்? டிஎன்ஏ கண்ணுக்கு தெரியாதுப்பா. நீ கஷ்டப்பட்டு ஐசோலேட் பண்ணி எடுத்த டிஎன்ஏவை நீ ஸ்டெயின் பண்ணலாம் பார்க்க முடியாது, கண்ணுக்கு தெரியாது. அதனால we add what? Ethidium bromide. Easy. எழுதிடுவோமா பாருங்க. The separated DNA fragments that can be visualized by staining the DNA with a compound known as ethidium bromide, followed by exposure to UV. So what you do, you take the fragments, you add ethidium bromide and you expose it to UV, and then you can easily see it in a monitor. That's the thing. Clear? In case of elution na DNA எடுப்பேன். Okay, அந்த elutionங்கிறது என்னன்னா DNA வந்து கட் பண்ணி எடுக்கும்போது an extra will be சும்மா போட்டுருக்காங்கடா. ஓகே, இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தேவையில்லை actually. Okay, it's not needed. This is enough. Okay, clear? Got it? What are the features that are required to facilitate cloning into a vector? Okay, room clean பண்ண சொல்றதா போயிட்டேன். ரூம்ல அப்புறம் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் முடிச்சு நீங்க ரூம் க்ளீன் பண்ணுங்க, ரூம் கட்டலாம், எதுனாலும் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு தயவு செஞ்சு படிங்க, சரியா? What are the features that are required to facilitate cloning into a vector? அதாவது நான் ஒரு வெக்டர் க்ளோனிங் வெக்டரை மாத்திரக்கு எனக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும், பார்த்துருவோமா பசங்களா? பார்த்துருவோமா பாருங்க. ORI, origin of replication, முதல் விஷயம். அடுத்து செலக்டபிள் மார்க்கர், மூன்றாவது குளோனிங் சைட்ஸ். ஓகே தம்பிகளா, ஓஆர்ஐங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னது ஓஆர்ஐங்கிறது? ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இந்த இடத்துல அவன் ரெப்ளிகேட்டே ஆவான். ரெப்ளிகேஷன் சைட் ஓஆர்ஐ இல்லைன்னா நம்ம பண்ணுறது எல்லாம் வேஸ்ட், ரெப்ளிகேஷன் நடக்காது. ஓகே, அப்போ அந்த ஓஆர்ஐ கண்டிப்பாக வேணும். ஃபாலோடு பை செலக்டபிள் மார்க்கர். எதுக்கு? என்னோட பர்டிகுலர் ஜீன் நான் நினைச்ச மாதிரி இட் ஹாஸ் கான் இன்சைட் ஆர் நாட். The particular gene which has gone inside or not, to confirm it I am going to use antibiotics, nothing but selectable markers. Clear? And cloning sites. புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சுதா? Is it clear, my dear students? All three sites you'll write now. Yeah, super. Fine. PTC பாப்போமா? பிளான் டிஷ்யூ கல்ச்சர் பாப்போமா? ரெடியா இருக்கீங்களா? ஈஸி சாப்டர், ஈஸி பிசி சாப்டர் PTC. எஸ் பசங்களா கவனிங்க. யூ ஆர் இன்டு அ லாஸ்ட் செட். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை தவற விடாமல் நிறைய பேர் போயிட்டு வரீங்க, நிறைய பேர் அமைதியாக இருக்கீங்க. அப்படி இருக்காதீங்கடா, ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிங்க, சரியா? ஓகே. எஸ் சரவணன் சார், டயக்ராம் இஸ் த டயக்ராம்ஸ் ஆர் தேர். பசங்களா இந்த க்ளோனிங் வெக்டர் டயக்ராம் வந்து நீ 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸில் கேட்டால் 5 மார்க்ஸில் கேட்டால் வரைஞ்சா போதும். ஓகே, 2 மார்க்ஸ் நாட் நீடட். ஓகே, ஸோ 10 PM இருந்து திட்டு வாங்கி இப்போ தான் க்ளீன் பண்ணேன். அப்படின்னா ஓகே பண்ணி தான் வழியில், சரியா? ஓகே சரவணன், இஸ் அ கிளியர் சரவணன்? ஓகே, அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சி த டயக்ராம் ஐ கேன் கிவ் யூ மை டயக்ராம் சீரிஸ். ஓகே, பிளேலிஸ்ட்டில் டயக்ராமில் நான் வந்து கொடுத்துருப்பேன்டா, மொத்த டயக்ராம் எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன். அதை ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணி பாருங்க, சரியா? புக் பேக் ஃபுல் அப்புறம் இம்பார்ட்டன்ட் பிவேக்யூ படிச்சு 95 மேலே வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் கிரியேட்டிவ் நீ படிச்சு, கிரியேட்டிவ் இந்த செஷன் போயிட்டு இருக்கு. நீ புக் பேக்கு முடிச்சிட்ட, பிவேக்யூ முடிச்சிட்டனா நீ தாராளமாக செஷன் ஜாயின் பண்ணி கிரியேட்டிவ் படிச்சுக்கோ. கிரியேட்டிவ் படிச்சு முடிச்சுன்னா சென்டம் கன்ஃபார்ம். எஸ், எம்ப்ராய்ஸ் பார்ப்போமாடா பசங்களா? எம்ப்ராய்ஸ் பார்ப்போமா? கிளியராக இருக்கீங்களா? ஓகே கவனிங்க பசங்களா, இல் மேக் இட் வெரி கிளியர். சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனசிஸ் இது வந்து ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோஸ் ஃப்ரம் த கேலஸ் டிஷ்யூ. பசங்க நல்லா கவனிங்கடா, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட அடிப்படை பிரின்சிபல் என்ன? கேலஸ் ஒரு பொருள் இருக்கும். ஓகே, இவன் யார் இந்த கேலஸ்ங்கிறது? a mass of undifferentiated cell. ஓகே, அதாவது டிஃப்ரென்ஷியேட் ஆகலை, இவன் வந்து ப்ரிகர்சர் ஸ்டேஜில் அப்படியே அன்டிஃபரென்ஷியேட் இருக்கான். இந்த கேலஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி சில பல எம்ப்ரியோஸ் உருவாக்குவான். அந்த ப்ராசஸ் பேர் தான் சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனசிஸ். அவன் உருவாக்குற அந்த எம்ப்ரியாய்ட்ஸ் பேர் தான் என்ன சொல்லுவோம்? எம்ப்ராய்ட்ஸ் என்று சொல்லுவோம், ஆர் சொமேட்டிக் எம்ப்ராய்ட்ஸ் சொல்லுவோம். புரிஞ்சுதா? கிளியர்? அனு எத்தனை மணிக்கு வரீங்க? அனு 10 மணி கிளாஸுக்கு 10:55 வரீங்க. வாட் இஸ் திஸ் அனு? நெக்ஸ்ட் டைம் பி ஆன் டைம், சரியா?
Guys, clear? So somatic embryogenesis இந்த கேலஸ் இருக்குல்ல, இந்த கேலஸ் வந்து undifferentiated. அப்ப அது டிஃபரன்ஷியேட் ஆகி சில பல எம்பிரியோஸை ஃபார்ம் பண்ணும், அது பேர் எம்பிரியோய்ட்ஸ் சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் பேர் தான் somatic embryogenesis. Or from the in vitro cell, same thing திருப்பி எழுதுறாங்க, வேற மாதிரி எழுதுறாங்க. Directly from pre-embryonic cell which differentiate into embryoids. அவ்வளவுதான். Clear? Person, any doubt? Is it clear, my dear students? Okay, vada. Super clear potachu, very good. Adutha, give examples of micropropagation performed in plants. Give examples of micropropagation performed in plants. Pathuromada. Yes, very important diagram. Correct. Very, very important diagram. Pasangala, diagram ku na ipo solra, those who are new to this channel, please understand. லாங் பேக், அதாவது இந்த ப்ரிப்பரேஷன் இந்த உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து டயக்ராம் சீரிஸ்னு கொடுத்துருக்கோம். பாட்னியில் கூட மொத்த டயக்ராம்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், ஜாலஜி கூட மொத்த டயக்ராம்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், படிச்சுக்கோங்க. ஓகேவா? பிகாஸ் டயக்ராம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். யா, அடுத்து நல்லா பாருங்க. மைக்ரோ ப்ரொபகேஷன் ஆர் பெர்ஃபார்ம்ட் இன் மெனி பிளான்ட்ஸ். மைக்ரோ ப்ரொபகேஷன் என்ன? நான் ஒரு பிளான்ட்டை எடுக்கிறேன், அழகா இருக்கு, அந்த பிளான்ட்டோட ரூட்டை வச்சு தான் இன்னொரு பிளான்ட்டை உருவாக்கணும்னு கஷ்டம், சீடை வச்சு உருவாக்கணும் கஷ்டம். என்ன பண்ணுறேன், அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு ஸ்டெம்மோட பகுதியோ லீஃபோட பகுதியோ எடுத்து ஆர்டிஃபிஷியலாக அதுக்கு தேவையான ஃபுட்டை கொடுத்து நான் லேபில் வளர்த்துறது தான் மைக்ரோ ப்ரொபகேஷன். இப்போ இந்த மைக்ரோ ப்ரொபகேஷன் என்னெல்லாம் பிளான்ஸ் வளர்த்தலாம்னு கேட்டிங்கன்னா, நீ பைனாப்பிள், பனானா, ஸ்ட்ராபெரி, பொட்டேட்டோ எக்ஸெட்ரா எல்லாம் வளர்த்தலாம். இந்த கேள்வி எழுதிங்க, சரியா? Clear? Are you guys understanding? Yeah, அடுத்து பாத்துருவோமா? Write any two objectives of plant breeding. பாத்துருவோமாடா பசங்களா? plant breeding ஓட இரண்டு objectives பாத்துருவோமா? Yes, super. மொத்தம் ரெண்டு பிரைமரி ஆப்ஜெக்டிவ். நான் பிளான்ட் ப்ரீடிங் பண்றதுக்கு என்ன கிடைக்கும், எனக்கு ஹையர் ஈல்டு கிடைக்கும், டிசீஸ் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். நான் வந்து பிளான்ட் ப்ரீடிங் பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும், ஹையர் ஈல்டு, நினைச்சு பார்க்காத அளவுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும், நல்லா சம்பாதிக்கலாம். அண்ட் ஆல்சோ டிசீஸ் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அப்போ எனக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, பிடிஎஃப் எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பேன்டா. ஆனால் வெற்றி, யூ ஹேவ் டு ஜாயின் அ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வேர் த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் is there. Okay, you'll just have to open the description, அங்க வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கடன்னு வரும். இது கேட்டிருந்தாங்களா? வெரி குட் ஏஞ்சல், இதை படிச்சுக்கோங்க, எல்லாரும் படிச்சுக்கோங்க. ஓகே, அப்போ நீங்க எந்த ஆக்சுவலி அப்போ உங்க ஐடி என்னடா? வாட் இஸ் யுவர் நேம்? ஹவ் டு யூ கால் யூ? அடுத்த கேள்வி, டோட்டி பொட்டன்சி. இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. டோட்டி பொட்டன்சி மேபி கிரியேட்டிவ் கேள்வியாக இருக்கலாம், பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, என்னது? the ability or the capacity or the property of live plant cells, உயிரோடு இருக்கக்கூடிய plant cells இன் ஒரு ப்ராப்பர்ட்டி. என்ன அப்படி பண்றாங்க? what is the property? அதாவது the genetic potential when cultured in a nutrient medium to give rise to a complete individual. அதாவது ஒரு live plant cell, ஒரு லைவ் பிளான்ட் இல்லை, ஒரு லைவ் பிளான்ட் செல்லை வச்சு நான் அதுக்கான ஃபுட்டை கொடுத்து அந்த செல்லை வச்சு இன்னொரு புது பிளான்ட்டை உருவாக்கக்கூடிய அந்த தன்மை அந்த பிளான்ட் செல்லுக்கு இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டோட்டி பொட்டன்சின்னு சொல்லுவோம். கிளியர்? அண்டர்ஸ்டாண்டிங்? என்ன சார் பாட்டு பாருங்க, சொல்லி பாட்டாயிருச்சு. இந்த மேக்ஸை சொல்லுவோம்ல, 2 + 2 = 4, 3 + 3 = 6, 7 + 2 = 10, 10 + 2 = 12, அந்த மாதிரி சொல்லி பாட்டு மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்லி தரதே பாட்டு மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ வாட் இஸ் somatic embryogenesis? பார்த்துருவோமா? அடுத்த கேள்வி. தி சேம் கொஸ்டின் we saw earlier, so it is like same question. Okay, I guess you know this. இப்போதான் நம்ம பார்த்தோம் அதே கேள்வி. ஓகே, அடுத்து principles of ecology. Ready guys? சரவணன், உங்களுக்கு தேவையான இந்த இம்பார்ட்டன்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, டிஃபரன்சஸ் தான் சொல்றீங்க, அது வந்து ஒரு தனி வீடியோவை நான் போட போறேன். ஓகே, ஏன்னா எல்லா சாப்டருக்கும் இருக்கு, அது எல்லா சாப்டருக்கும் டிஃபரன்சஸ் தனியாக ஒரு வீடியோ போட்டு கொடுத்துருங்க. ஓகேவா? ஃபைன். இக்காலஜி பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிங்க பார்ப்போம்.
ஓகே ரெடி சார் யாழினி எஸ் நல்லா மேட்ச் பண்ணுறீங்க சார் அதாவது நான் கில்லி அப்படிங்கிற மாதிரி ஓகே ஃபைன்ரா சூப்பர் ஹாய் முசின் ஊட்டி எஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் வெரி குட் நீ ஏன்பா ஊட்டி நெக்ஸ்ட் பண்ணிருக்க ஊட்டிக்கு என்ன விளம்பரம் பண்ணிட்டு இருக்க யா இது ஆக்சுவலி தப்பான கேள்வி மாற்றி வந்துருச்சு யா வாட் இஸ் phyto-remediation பார்த்துருவோமா வாட் இஸ் phyto-remediation ரெடி யா Phyto-remediation refers to the plants use of living green plants to overcome soil or water contamination. அதாவது என் சாயிலுக்கும் வாட்டருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு கண்டாமினேஷன் இருக்குன்னா அதை ரெடி பண்றதுக்கு நான் பிளான்ட்ஸை யூஸ் பண்றேன் ஸோ ஃபைட்டோ ஹியர் மீன்ஸ் பிளான்ட்ஸ் ஸோ பிளான்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ரெமெடியை வச்சு நான் என்ன பண்ண போறேன் என்னோட பிரச்சனை சால்வ் பண்றது phyto-remediation. கிளியர்? ஓகே. So growing Aconnia in cadmium enriched soil reduces the level of cadmium. புரியுதாடா? cadmiumங்கற ஒரு டாக்ஸிக்கான திங் வந்து ரிமூவ் பண்றது Aconnia. சரியா? அந்த பிளான்ட் வளர்த்தீங்கன்னா அந்த cadmium ரிமூவ் பண்ணி எடுத்துரும். So basically இந்த பிளான்ட் என்னவா ஆக்ட் ஆகுது? ஒரு phyto-remedy ஆக்ட் ஆகுது. புரிஞ்சிருச்சா? Okay. Muzin, I am from Kerala. Okay, Muzin. So, hi. Cleaning of soil using plants. அவ்வளவுதான்டா. அடுத்து பாருங்க. What is Myrmecophyly? பாத்துருவோமா? Sometimes, நல்லா கவனிங்க, sometimes ant take their shelter on some trees such as mango, lychee, jamun and acacia. சில நேரங்களில் ant ஆனது தனது பாதுகாப்புக்காக சில பிளான்ட்ஸ்கள் போல மேங்கோ, லிச்சி, ஜமுன், அகாஷியாவில் அதோட ஷெல்டரை தேடி போகுது. தமிழ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே, அப்ப இந்த ஆண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த பிளான்ட்ஸுக்கு ஒரு பாடி கார்டா இருக்கு. ஓகே, whenever there's some insects or something is trying to leech in, இந்த ஆண்ட்ஸ் வந்து பாடி கார்டா இருக்கு. அதே சமயத்துல இந்த ஆண்ட்ஸுக்கு அந்த ட்ரீஸ் வந்து ஷெல்டர் கொடுக்குது. இவ்வளவு விஷயம். கிளியர்? இது பாருங்க, against disturbing agents and the plants in turn provide food and shelter to the ants. This phenomenon is known as Myrmecophyly. Example, acacia and its ants. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? Okay. Yes. அடுத்த கேள்வி பாடா. What is vivipary? Name a plant group which exhibits vivipary. One more time teach sir. What do you want me to teach da? Which one da in the topic ah? Okay, but done. One more time. என்னடா இதுதான் வேணுமா உங்களுக்கு? இந்த क्वेश्चन தான் வேணுமா? சொல்லுங்க சரியா? இந்த क्वेश्चन வேணும் சொல்லுங்க. Okay, tell me which question you want. I'll teach you. Yes, very simple. Ant guards tree and trees give shelter and food. A mutual relationship we called as Myrmecophyly. Simple. What is vivipary? What is vivipary? Name a plant group which exhibits vivipary. Easy peasy. பாருங்க. Vivipary is a special type of seed germination. During germination, the seed is still attached to the parent plant and nourished by it. அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு சீடு வந்து ஃப்ரூட்டுக்குள்ளே இருக்கும். அந்த ஃப்ரூட்லேருந்து சீடு வெளியே வந்து சீடு செடியாகும். கரெக்டாக? இப்போ என்ன ஆகும்? செடியிலேருந்து டேரெக்டாக இந்த ஃப்ரூட் வருது. அந்த ஃப்ரூட்லேருந்து வெளியே செடி வளர ஆரம்பிக்கும். ஓகே பாருங்க, விவிபேரி ஜென்ரலி அக்கர்ஸ் இன் மேங்க்ரூவ் பிளான்ட்ஸ். அதாவது பிளான்ட் இருக்கும், இப்படி இந்த மாதிரி பிளான்ட் இருக்கும். அப்போ இங்கிருந்து என்ன ஆகும்? இங்கிருந்து சீட்ஸ் வந்து இப்படியே உருவாகும். ஸ்டில் அதாவது பிளான்ட் கூட அட்டாச் ஆகி இன்னும் அந்த சீடு வளருது. ஆக்சுவலி வெளியே தானே வரணும், ஆனால் இது அப்படியே அட்டாச் ஆகி வளருது. என்ன சொல்றாங்க? திஸ் பர்டிகுலர் டெக்னிக்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? கிளியர்? டவுட் இருக்கா பசங்களா? அதாவது கரெக்ட், சீடுக்குள்ள இருந்தே ஜெர்மினேஷன் ஆரம்பிக்கும். வேற யாருக்கா சந்தேகங்கள் உண்டா? யாழினி, seed germination inside the fruit. Yes sir. அப்போ ஓவிபேரிங்கிறது ஜென்ரல் நம்ம வந்து அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ற டேர்ம். சரியா? we don't generally use it for
this plants not. Okay. Ovipary. Okay, super. Apo, the mangrove plants are medium-sized trees which grow in salty marshes of sea coasts, Rhizophora, Sorarechia and Avicennia. அடுத்து, what is the seed ball? ஒரு seed உருண்டை என்றால் என்ன? ஒரு seed ball பாத்துருவோமா? சூப்பர் பாருங்க. ஸோ சீட் பால்ங்கிறது ரொம்ப ஈஸி. அது என்னன்னா, இப்போ நான் வந்து ஜென்ரலா எப்படி ஒரு 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 லேண்ட்ல எப்படி சீடு வைப்போம் போயிட்டு ஆர் கரெக்டா? அப்படி இருக்கும்போது ஒரு ட்ரை பேரன் லேண்ட், அதாவது ஒரு மொட்டை காடு மாதிரி அது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்றேன், அந்த சீடு இருக்குல்ல, இந்த சீடு நல்லா கவர் பண்றேன். இதுல ஹியூமஸ் அண்ட் சாயில் வச்சு கவர் பண்ணி நல்லா ஒரு உருண்டை பிடிச்சிக்கிறேன். நம்ம அப்படியே தயிர் சாதம் ரசம் அப்படி அடிச்சுப்போம், இப்படி அடிச்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு சீடை வந்து இந்த ஹியூமஸ்ங்கிறது ரிச் ஆர்கானிக் மேட்டர், அதுவும் இந்த சாயில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு உருண்டை பிடிக்கிறாங்க. சரியா? It is a method of human-aided seed dispersal or seed ball is an ancient Japanese technique of encasing seed in a mixture of clay and soil humus and scattering them on suitable ground, not planting of trees manually. புரியுதா? Instead of planting, you just scattering out. This method is suitable for barren and degraded lands. பத்தி மொட்டை காட்டுல பண்ணலாம். For tree regeneration and vegetation before the monsoon period where the suitable dispersal has become rare. Clear? Vegachi okay va? Kaudanka okay na fine. Yes. அடுத்த கேள்வி. Super. Clear. Yes, clear, very good. அடுத்து, what is biotope and ecotope? பாத்துருவோமா? The environment of any community is called biotope. அதாவது ஒரு கம்யூனிட்டி இருக்கக்கூடிய இந்த என்வாயன்மெண்ட் என்ன சொல்லுவோம், பயோடோப்னு சொல்லுவோம். ஒரு என்வாயன்மெண்ட், அதாவது அந்த கம்யூனிட்டி, இப்போ ஹியூமன்ஸ், அந்த ஹியூமன்ஸ் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய இந்த என்வாயன்மெண்ட் சொல்லுவோம் பயோடோப். The habitat and niche of any organism is called ecotop. அதாவது அந்த இடத்துல ஹியூமன்ஸ் எங்க வாழ்ற இடத்துல அவன் என்ன பண்றான் அதையும் சேர்த்துனா அது வந்து ஈகோடோப். புரிஞ்ச வசங்களா? பயோடோப்ங்கிறது அந்த வாழ்விடம், என்வாயன்மெண்ட் மட்டும் தான் சொல்றோம். ஈகோடோப்ங்கிறது அந்த ஹேபிட்டட்டும் சேர்த்தி அண்ட் கூட அந்த நிஷ்ஷையும் சேர்த்தி சொல்றோம். புரிஞ்சுதா? கிளியர். எனி டவுட் கைஸ்? டிஸ்டிங்கிஷ் ஹேபிட்டட் அண்ட் நிஷ் பாத்துருவோமா? ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஹேபிட்டட் என்றால் நிஷ் என்றால் பாருங்க. ஹேபிட்டட் என்றால் அது வாழக்கூடிய இடம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்டா. நீ ஒரு தவளை எடுத்துக்கோ, சரியா? அந்த தவளை வாழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட். ஓகே, ஒரு பாண்ட்ல வந்து அந்த தவளை வாழுது, அது ஹேபிட்டட். ஆனால் நிஷ்ங்கிறது அந்த தவளை அந்த இடத்துல வாழ்ந்து என்ன பண்ணுது, கண்டிப்பாக போய் பிரேக சாப்பிடும். அதை வந்து யாரா சாப்பிடும், அதோட வேலை என்ன, அதெல்லாமே நிஷ்ல வந்துடும். The functional role will come under niche. Clear? Super. The specific physical space occupied by an organism, the same habitat may be shared by many organisms. அதாவது அந்த பாண்டை சுத்தி ஒரு தவளை இருக்கலாம், ஒரு தோடும் இருக்கலாம், ஒரு பாம்பும் இருக்கலாம். புரியுதா? இந்த மாதிரி இருக்கலாம். Habitat specificity is exhibited by organism. ஆனா நிஷ்க்கு வாங்க, a functional space occupied by an organism in the same ecosystem. அதே பாண்ட்ல தவளை என்ன பண்ணுது, தோடு என்ன பண்ணுது, பாம்பு என்ன பண்ணுது, அது வந்து நிஷ். A single niche is occupied by single species. அதாவது தவளை என்ன பண்ணுதோ அது தவளை மட்டும்தான் பண்ணும், தோடு பண்ணாது. அப்படி பண்ணிச்சுன்னா அவனுக்குள்ள ஒரு டிஸ்ரப்ஷன் வந்து ஈக்குவசிஸ்டம் பேலன்ஸ் ஆகாது. ஞாபகம் கூட, இப்போ தவளைக்கு வந்து இந்த டிராகன் ஃப்ளை தான் இன்செக்ட்னா, தோடு கண்டிப்பாக டிராகன் ஃப்ளை வந்து ஃபுட்டாக இருக்காது, வேற ஏதாவது ஸ்பீஷஸாக ஃபுட்டாக இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி தான் என்ன இருக்கு, ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. புரியுதா? ஓகே பசங்க, யாருக்குலாம் சவுண்டு கேட்கலடா? யாருக்குலாம் சவுண்டு கேட்கல? யாரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எல்லாருக்கும் சவுண்டு கேட்குதுன்னா ஜோஸ் டபுள் எக்ஸ் உங்க சவுண்டு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துங்க, சரிங்களா? எக்ஸாம்பிள் ரைட் பண்ண வேண்டாம், நான் சும்மா புரியுறதுக்காக சொன்னேன். ஓகே, எக்ஸாம்பிள் ரைட் பண்ண வேண்டாம், சரியா? இது அடுத்த கேள்வி. ஈகோசிஸ்டம் போயிடுவாமா? ஈகோசிஸ்டம் கேக்குது. ஓகே சூப்பர். அப்போ ஜோ Z double X ப்ளீஸ் செக் யுவர் ஆடியோ. ஓகே, அடுத்து
pyramid of energy is always upright, give reasons. முக்கியமான கேள்விடா. இப்போ ஓகேவா? சூப்பரா. Pyramid of energy is always upright, give reason. பாத்துருவோமா? என்ன சொல்றாங்க நல்லா பாருங்க. Pyramid of energy இது வந்து upright. என்ன சொல்றாங்க? ஒரு எனர்ஜி வந்து இங்க இருந்து அப்படியே travel ஆகி போகும். இந்த மாதிரி upright-ஆ போகுறாங்க. என்ன காரணம் பாத்துருவோமா? எப்பவுமே upright-க்கு என்ன காரணம் பாப்போமா? Okay? Yes, பாருங்க. The energy pyramid represents a successive energy flow at each tropic level in an ecosystem. அதாவது ஒரு ecosystem எடுத்தீங்கன்னா ecosystemல இது ஒரு level, இது ஒரு level, இது ஒரு level, இது ஒரு இந்த மாதிரி ஒரு level அப்படி ஏறிக்கிட்டே போகும். There is a gradual decrease in energy transfer at successive tropic levels from producer to higher level. என்ன சொல்ல வர நல்லா கவனிடா. இங்க producer இருக்கான். Okay? அடுத்து primary consumer, secondary consumer, tertiary consumer. அதுக்கு மேல ஒரு இருக்குன்னு வெச்சுப்போம். இப்படி இருக்கும்போது இது எப்பவுமே இப்படி கம்மியாயி தான் போகும். என்ன காரணம்னா இங்க இருந்து அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது கண்டிப்பா ஒரு லாஸ் இருக்குங்கறாங்க. அப்ப கண்டிப்பா லாஸ் இருந்தா கண்டிப்பா அது கம்மி தான் ஆகும். அப்ப இங்க இருந்து போற கண்டிப்பா லாஸ் இருக்கு. கம்மியாகும். புரியுதா? Yes, the 10%. Very good. என்ன சொல்ல வராங்க? அதாவது ஒரு 100% போகுதுன்னா அந்த 90% வெளியே போயிடும். 10% மட்டும்தான் உள்ள போகும். அப்போ எல்லாத்துக்கும் அந்த 10 தான் போகும்போது என்ன ஆட்டோமேட்டிக்கா லெவல் கம்மியாகி போகும். 1000ல ஆரம்பிக்குதுன்னா 100க்கு வரும், 100ல 10 வரும், 10க்கு 0.9 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். கிளியராடா பசங்களா? பயாலஜி ஈஸியா வருமா கஷ்டமா வருமாங்கிறதுக்கு ஒரே பதில் Xylem லைவ் நீங்க ரெகுலரா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும். முடிஞ்சிருச்சு. What is photosynthetically active radiation? What is photosynthetically active radiation? PAR என்றால் என்ன? பாத்துருவோமா? Yeah, super. பாருங்க. The amount of light available for photosynthesis of a plant is called photosynthetically active radiation. அதாவது எல்லா லைட்டும் எல்லா வேவ்லெங்த்தும் plants எடுத்துக்க முடியாது. பிளான்ட்ஸுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்றதுக்குனே சில டைப் ஆஃப் லைட், சில டைப் ஆஃப் வேவ்லெங்த் இருக்கு. அது பாருங்க 400ல இருந்து 700 நானோமீட்டர் வரக்குள்ள வேவ்லெங்த்க்குள்ள வர அந்த பர்టిక్యులர் லைட் தான் this particular plants can consume for photosynthesis. Is that clear? So what happens? Generally plants observe more blue and red lights for efficient photosynthesis. Okay? இப்போ இல்ல என்ன இன்னொரு காமெடினா only 2 to 10% solar energy is used by green plants photosynthesis. அதாவது மொத்த சூரியன் ஒளி இருக்குல, சூரியன் ஒளி 100%ல 2 இருந்து 10% மட்டும் தான் பிளான்ட்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக எடுத்துக்குது. பார் இம்பார்ட்டன்ட். ஆமாப்பா, பார் இம்பார்ட்டன்ட். ஓகே, சூப்பர். Guys, PDF will be given. Yes, the PDF will be given once you guys join the WhatsApp community. Okay, in the live description link you will have a link for WhatsApp community. It's for free. Okay, just join, you get the PDF, go study. Clear? Okay, அடுத்து draw a pyramid from following details and name the type of pyramid. Quantities of organisms are given. Hawks 50, plants 1000, rabbit and mouse 250, pythons and lizards 150. இதுக்கு நம்ம வரைய சொல்றாங்க. ஈஸியா வரதுலோமா? Always it should be upright, no basic. Okay, so plants எவ்வளவு இருக்கு? 1000 இருக்கு. வேற என்ன இருக்கு உங்களுக்கு? rabbits and mouse இருக்கா? அது போட்டுருவோமா? 250 plus 250. அடுத்து என்ன இருக்கு? lizards and pythons இருக்கா? 100 50. அப்புறம் ஹாக்ஸ் 50. அவ்வளவுதான். பேசிக்கான ஃப்ளோ சார்ட்ரா. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பட் ஸ்டில் சும்மா வரைஞ்சிருக்கேன். ஓகே, yeah, the productivity of the profundal zone will be low by. Guys, இந்த கேள்வி நம்ம 1 மார்க்ல பார்த்தோம். Who remembers this question? Okay, tell me. நான் உங்களை பார்த்துருக்கேன் சார். ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தீங்க. எங்கடா பார்த்தீங்க? இங்க பார்த்தீங்க. Okay, next. Yes, guys, in the question we saw it in 1 mark. Who remembers this question? Nobody remembers?
nobody remembers easy கேள்வி டேய் என்னடா நீங்க profundal zone னா லைட்டே வராத zone very good because of no effective lights இல்ல lights very good yes அவ்வளவுதான்டா அப்ப என்ன ஆகும் the producers of the pollen ecosystem yes the profundal zone lies below the limiting zone with no effective light penetration hence the productivity rate is very low டேய் productivity rateங்கிறது அந்த லைட் பட்டு எவ்வளவு plants அழகா வந்து அந்த plants எவ்வளவு ஹெல்ப் பண்ணுதுங்கிறது கணக்கு இப்போ அந்த இடத்துல லைட்டே இல்ல அப்புறம் எப்படி photosynthetic இருக்கக்கூடிய plants வளர முடியும் லைட் தான் இல்லையே அப்ப அந்த இடத்துல நமக்கு productivity rate ரொம்ப கம்மியா இருக்கும் அருமை construct the food chain with the following data hawk plants frog snake grasshopper இது ஈஸி क्वेश्चन ரா எல்லாம் எழுதிடுவீங்க பட் ஸ்டில் நான் உங்களுக்கு காட்றேன் பாருங்க ப்ரொடியூசர் கேஸ் இருக்கா அப்படியே நமக்கு என்ன grasshopper வருதா frog வருதா snake வருதா hawk இதெல்லாம் ஈஸிடா easy peasy question you guys will write சார் கோயம்புத்தூர்ல ஆவினாடே ஆவில என்ன நான் வண்டி ஓடிட்டு இருந்தேன் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படி மேல பார்த்தேன் ஓகே ஃபைன் what is biogeochemical cycle பாத்துறோமா circulation of nutrients within the ecosystem or biosphere is known as biogeochemical cycle or cycling of materials புரிஞ்சுதா நல்லா கவனிங்க சிவகிருஷ்ண சந்தோஷ் I am Kerala hello சிவகிருஷ்ணா we are from Tamil Nadu ஓகே அதாவது என்ன சொல்றாங்க ஒரு ஈகோசிஸ்டம்க்குள்ள அந்த நியூட்ரியன்ஸ் சுத்திக்கிட்டே இருக்கிறதா பயோஜியோகெமிக்கல் சைக்கிள் எப்படி சார் சுத்தும் நல்லா கவனிங்கடா ஒரு ஸ்பீஷிஸ் இறந்து போகுது இந்த ஸ்பீஷிஸ் இறந்து போகுதுன்னா அதோட நியூட்ரியன்ஸ் வெளியே வந்துடும் energy can either be created nor be destroyed it can be only transferred from one form to another form கரெக்ட்டா அப்ப இங்க இருக்கிற அந்த நியூட்ரியன்ட் எனர்ஜி வெளியே வந்து அது பிளான்ட்ஸ் அப்சர்வ் பண்ணும் பிளான்ட்ஸ்ல இருந்து அப்படியே அது ஆவியாகி நமக்கு மேல போய் மழையாக வரும் அது திருப்பி டீகம்போஸ் ஆகி சுத்திக்கிட்டே இருக்கும் இந்த பயோஜியோகெமிக்கல் சைக்கிள் புரிஞ்சுதா easy peasy question environmental issues very less chances for 2 marks but we'll quickly see few questions okay expand CCS பாத்துறோமா பசங்களா expand CCS expand ECS so what is the CCS பாத்துறோமா carbon capture and storage பசங்களா கார்பன் டை ஆக்சைடு ஒரு கொடூரமான கேஸ் உண்மையா இல்லையா கண்டிப்பா உண்மை என்ன யோசிச்சு பாருங்க என்ன காரணம் என்றால் கார்பன் டை ஆக்சைடு நம்ம கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்டை ரொம்ப ஜாஸ்தியாக்கி விட்டுரும் ஸோ அப்படிப்பட்ட கேஸ் நமக்கு வந்து ஆபத்துங்கிறனால நம்ம அதை என்ன பண்ண போறோம்னா சில பல விஞ்ஞானிகளை சேர்ந்து அந்த கார்பனை கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறானுங்க என்ன சொல்றீங்க yes carbon capture and storage is a technology of capturing carbon dioxide and inject it deep into the underground rocks at a depth of 1 kilometer or more what do you go you catch those carbon those culprits bring it and dig a very big hole around 1 kilometer and dig it and close it it is an approach to mitigate global warming to overcome global warming புரியுதா okay clear guys இந்த கேள்வி எழுதிடுவீங்களா ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விடா ஓகே what are greenhouse gases yes the gases that capture heat are called greenhouse gases என்ன சொல்ல வராங்க which includes CO2 CH4 nitrous oxide chlorofluorocarbon okay இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் ஏன் பிரச்சனை பண்றான்னா இதுதான் காரணம் அவன் என்ன பண்ணுவான் அந்த கேஸ் போட்டு வெளியே போன பிரச்சனை இல்லை இவன் என்ன பண்ணுவான் ஹீட் டவர் எடுத்து வச்சுமா ஹீட் எடுத்து வச்சுட்டானா நம்ம உலகம் சூடாக ஆரம்பிக்குது குளோபல் வார்மிங் ஆகுது ஐஸ் உருகுது தண்ணி ஏறுது பாதி நேரங்கள் அழிஞ்சு போயிடுது இந்த பிரச்சனை கிளியரா மைடியா பசங்களா வாட் இஸ் த ஓசோன் ஹோல் பார்த்துருவோமா ஓசோனில் ஓட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னு பார்த்துருவோமா the decline in the thickness of the ozone layer over restricted area is called ozone hole அதாவது அந்த ஓசோன் லேயர் இருக்கு அது வந்து திக்னஸ் இந்த கணக்கு இருக்கு என்ன ஆகுது நம்ம பண்ற சேட்டைகளால அந்த ஓசோன் லேயர் வந்து அப்படியே கம்மியாகுது அப்படியே கம்மியாகறனால அந்த இடத்துல ஓசோன் ஈஸியா பெனிட்ரேட்கான வாய்ப்பு இருக்கு அதனால அது ஓசோன் ஹோல்னு சொல்றாங்க ஓகே டாப்ஸ் யூனிட் சூப்பர் டாப்ஸ் யூனிட் வெரி குட் கிருபாகரன் புரிஞ்சுதா அடி போலி கிரீன் ஹவுஸ் கேஸ் புரிஞ்சுதா இப்போ புரிஞ்சுதா வெஜிட்டா என்னடா பேர் இது வெஜிட்டா வெஜ்ஜா நீ வெஜிட்டான்னு பேர் வச்சிருக்க
அடுத்து பிளான்ட் ப்ரீடிங் பார்த்துருவோமாடா. பிளான்ட்ஸ் ப்ரீடிங் பசங்களா இங்கே நீங்கள் லைவ்ல பாருங்க. நமக்கு வந்து 30-35 பேர் இருந்தாங்க லைவ்ல. இப்போ 20-25க்கு வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம்? நிறைய பேர் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஓடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ்? சார் என்ன சார் சொல்கிறீங்க, நமக்கு 10 பேர் போயிட்டாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நமக்கு இருக்கிறவன் இருந்து படிக்கலான்னு அர்த்தம். இப்போ நமக்கு மார்க் ஈஸியாக வாங்கலான்னு அர்த்தம். சரியா? ஹாய் கூப்பர், ஹாய் ஹாய் ஹாய். ஷைன் ஹியர் கூப்பர், ஹாய். டிஃபரன்ஷியேட் பிரைமரி இன்ட்ரோடக்ஷன் ஃப்ரம் செகண்டரி இன்ட்ரோடக்ஷன். பிரைமரி இன்ட்ரோடக்ஷன் என்றால் என்ன, செகண்டரி இன்ட்ரோடக்ஷன் என்ன என்று பார்த்துருவோமா? ஈஸிடா. Okay guys, I think this text is visible, or you want me to let me cross check. Text தெரியுதாடா? ஓ அந்த டிராகன் பால்ஸ்ல வர வெஜிடாவா? ஓகே, எனக்கு கோகு தான ஞாபகம் இருக்கு. சரியா? யா கைஸ் பாருங்க சார், நான் எப்போதான் வந்த கல்யாணி ரொம்ப நீக்கிற சாரி ரொம்ப நேரத்துல சீக்கிரமா வந்திருக்கீங்க. வெரி குட். எஸ் பாருங்க, பிரைமரி இன்ட்ரோடக்ஷன். அதாவது நான் என்ன பண்றேன், ஒரு இடத்துல இருந்து ஒரு பிளான்ட்டை பாக்குறேன். எஸ், இவன் நம்ம ஊருக்கு வந்தா சரிப்பட்டு வருவான், இவன் தான் கரெக்டான அவனை தூக்குறேன், அங்கிருந்து தூக்கி கொண்டு வந்து வைக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் இன்ட்ரோடியூசிங் a new variety of a plant from another country to my country. The introduced variety is well adapted to the new environment. There is no alteration to the original type. Where I am not altering it. That is a keyword. Primary introduction la நான் அந்த plant type அப்படியே கொண்டு வந்து அப்படியே வெச்சு அப்படியே வளர்த்துறேன். செகண்டரி இன்ட்ரோடக்ஷன்னா நான் கொண்டு வர பிளான்ட் அப்படியே வச்ச வேலைக்காகுது. ஸோ சில பல மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி வைக்கிறேன். அது செகண்டரி இன்ட்ரோடக்ஷன். அவ்வளோதான் விஷயம். ஹாய் தேஜு. தேஜு ப்ளீஸ் பி ஆன் டைம்டா. ஓகே, எனக்கு வந்து பிடிக்காத ஒரே ஒரு பசங்கிட்ட பிடிக்காத ஒரே ஒரு கேரக்டர் பீயிங் லேட். நீ கிளாஸ்ல பேசுறியா, நான் பார்த்துப்பேன். நீ கிளாஸ்ல கவனிக்கலையா, நான் பார்த்துப்பேன். நீ கிளாஸ்ல தூங்குறியா, அதனும் பார்த்துப்பேன். எவ்ரிதிங் ஐ ஹேண்டில். நீ லேட்டாக வந்தீங்கன்னா எனக்கு ஹேண்டில் பண்ண முடியாதா? தயவு செஞ்சு நேரத்தில் வந்துடா கிளாஸுக்கு. சரியா? ஓகே, புரிஞ்சா? The introduced variety is subject to selection. Yes, you're going to select, which means you're going to modify. The introduced variety is subject to selection. The variety is hybridized. But hybridized is the local variety to transfer one of your characters to them. I know that particular foreign breed can't survive in this local area, so it has to undergo some changes or modifications with the local native species. அவ்வளவுதான். டே பிரைமரி செகண்டரி நம்ம 3 மார்க் 5 மார்க் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா பசங்களா? 5 மார்க் செஷன் எப்படி இருக்க போகுது நமக்கு தெரியும். 5 மார்க்ஸ் 20 மார்க். ஓகே, ஸோ 20 மார்க்னால நம்ம அதை விட முடியாது. ஸோ ஒரு 100 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். 100 டாப் 5 மார்க்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இதை படிச்சுன்னா கண்டிப்பாக என்ன வந்துடும். 100ல் 4 வராதாடா? கண்டிப்பாக வந்துடும்ல. அவ்வளோ. How are microbial inoculants used to increase the soil fertility? பார்த்துருவோமா அடுத்த கேள்வி? யா, மைக்ரோபியல் இனாகுலன்ஸ். டே பசங்களா, மைக்ரோப்னா என்ன, இனாகுலன்ஸ்? இனாகுலன்ட்க்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஐ am going to inoculate, which means you are going to insert, which means you are going to penetrate. அதாவது inoculant சொல்லுவோம். ஓகே, so the microbial inoculants increases soil fertility. So microbial here means the living microorganisms. Who are those? Such as rhizobium, Astrobacter and phosphate solubilizing bacteria. அவன் என்ன பண்ணுவான், நீ இந்த rhizobium, Astrobacterல போடணும். என்ன பிரயோஜனம்? இவங்க எல்லாம் போய் அந்த சாயில்ல நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும், பாஸ்பேட்டை ஃப்ரீ ஆக்கும், எல்லா வேலையும் பண்ணுவானுங்க. ஓகே ஓகே, எஸ் கரெக்ட் கரெக்ட். உத்ரம்பிகா கரெக்டா? கரெக்ட். 100 questions 10 hours எடுப்பீங்களா? எடுத்துறேன்டா. 10 hours ஆகட்டும் 12 hours உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துறேன். விட்டுரு. சரியா? காலையில் 10 மணிக்கு ஆரம்பிப்போம், எடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகே, நான் வந்து எக்ஸாமுக்கு முந்தின நாள் எடுக்க மாட்டேன், அதுக்கு முந்தின நாள் தான் எடுப்பேன். ஓகே, விச் மீன்ஸ் ஃப்ரம் த எக்ஸாம் டேட் 2 days before I'll take. ஓகே, தட் இஸ் இங்கிருந்து 2வது நாள். Clear? These microbes are applied via seed coating, soil drenching or seedling dipping to stimulate nutrient uptake and promote plant growth. Easy peasy. இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போமா? ரைட் நோட் ஆன் ஹெட்ரோசிஸ். பசங்களா, நீங்கள் வந்தீங்கன்னா 100 என்ன 200 கேள்வி எடுக்கலாம், 200 என்ன 1000 கேள்வி எடுக்கலாம். பட் நீங்கள் இருக்கணும். I need those people. There's no students say, you know what the reason? We just speak to camera. இப்போ ஒரு கேமரா இங்கே இருக்குது, எனக்கு செட்டப் எப்படின்னா ஒரு கேமரா இருக்குது, இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, எனக்கு யாரும் சப்போர்ட்னா யாராவது வருவாங்க, மற்றபடி யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இந்த கேமரா பார்த்து சொல்லும்போது we feel bored sometimes. அப்போ அங்கே கமெண்ட்ஸில் வரும்போது ஓகே எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர், அங்கே மைண்ட் செட் வரும். ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் தேர் 2 hours 3 hours ஒரு பிரச்சனை இல்லை. லைக் ஐ ஜஸ்ட் 10-15 hours is gone to go, it will go easily. Yeah, so heterosis பார்ப்போமா?
பசங்களா heterosis as you said it's hybrid vigor. என்ன சொல்றாங்க? டேய் நான் என்ன பண்ண போறேன்? ரெண்டு பேரண்ட்ஸ் சூஸ் பண்ண போறேன். ஓகே? ஒரு மேல் ஒரு ஃபீமேல். மேல்ல அது superior male. ஃபீமேல் அது superior female. So obviously superior male and superior female சேரும்போது வரக்கூடிய எனக்கு F1 எப்படி இருக்கும்? சரியான superior-ஆ இருக்கும். எந்த அளவுக்கு superior-ஆ இருக்கும்னா இந்த F1 வந்து அதோட பேரண்ட்ஸை விட superior-ஆ இருக்கும். பேரண்ட்ஸை விட ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் hybrid vigor or heterosis ன்னு சொல்றோம். Clear? The superiority of the F1 hybrid in the performance over its parents ayum. Okay, it's called heterosis or hybrid vigor. என்ன சொல்லுவாங்க? 5 அடி பாய்ஞ்சா 15 அடி பாயணும். அது ஒரு ப்ராபம் இருக்கு மறந்துட்டேன். Okay, so G.S. Schall was the first scientist to use the term heterosis in 1912. Clear? Got it? We are almost near the, I think we are just, that's very few questions. Okay, somatic emergencies we have solved, so we have seen this already. பாத்துறோமா? நான் இருப்பேன். சூப்பர் ஏஞ்சல், சூப்பர், வெரி குட். ஏஞ்சல் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். எனக்கு ஏஞ்சல் வந்து ரொம்ப மாசமா எங்க கூட அப்படியே டிராவல் பண்ணிட்டு வராங்க. வெரி குட் சார். நீங்க பயாலஜில இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங். பயாலஜி இஸ் எவ்ரிதிங். பயாலஜி இஸ் எவ்ரிதிங். கரெக்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க, புரியும் உங்களுக்கு. நானும் பிசிக்ஸ் மேம் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல சண்டை போட்டுப்போம். பயாலஜி அவங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ், நமக்கு எப்போ பயாலஜி. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதை நம்ம எக்ஸாம்ல முடிச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? சூப்பர், ஃபைன். ஸோ நல்லா பாருங்க. This question we have seen already, very important. போட்டாச்சு அடுத்த கேள்வி. Yes, define the following terms. Emasculation and bagging. Emasculation என்ன, bagging என்ன? அப்போ 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாய்க்க. அதேதான். சரியா? அதேதான். நான் இது எதுக்கு சொன்னங்கிறதே மறந்துட்டேன். சரி விடு, பரவாயில்ல. Define emasculation and bagging. ஃபர்ஸ்ட் emasculationனா இப்போ எங்கிட்ட ஒரு பிளான்ட் இருக்கு. அந்த பிளான்ட்ல வந்து மேல் கேமெட்ஸும் இருக்கு, ஃபீமேல் கேமெட்ஸும், which means it is also having the male flower and female flower. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு வந்து அந்த ஃப்ளவர்ல வந்து செல்ஃப் பாலினேஷன் நடக்கக்கூடாது. அந்த ஃப்ளவர்ல மேலும் இருக்கு ஃபீமேலும் இருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் பாலினேஷன் நடந்துடும். எனக்கு அந்த ஃப்ளவர் நடக்கக்கூடாது. ஏன் சார் கல் நெஞ்சக்காரன் இருக்கீங்க? அப்படி இல்லடா, அதுக்கு வந்து வேற ஒரு நல்ல ஒரு பேரை எடுத்து கொடுத்து கிராஸ் பாலினேஷன் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. ஸோ என்ன பண்ண போறேன்? நான் அதோட ஆந்தர்ஸை ரிமூவ் பண்ண போறேன். அந்த ஆந்தர்ஸை ரிமூவ் பண்ற ப்ராசஸ் பேர் தான் emasculation. Clear? Emasculation. Got it? And okay, இப்போ நல்லா கவனிங்கடா. It is a process of removal of anther to prevent the self pollination before anthesis. Anthesisங்கிறது என்னன்னா, இந்த flower வந்து நல்லா ஓப்பனா ரெடியா இருக்கும் for pollination. That's what anthesis. அப்ப அந்த anthesisக்கு முன்னாடி என்ன பண்ண, anther கட் பண்ணி எடுத்துறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. சரியா? இப்போ அதை எடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம்? சம்டைம்ஸ் இப்போ நான் பிளான்ட்ல வந்து ஆந்தர் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் போட வேண்டிய ஆந்தருக்கு பதிலாக எவனாவது ஏதாவது ஒரு பேர்டோ இல்லை காத்தோ கொண்டு வந்து ஆந்தரை போட்டுச்சு, நான் கஷ்டப்பட்டு எடுத்து வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அதை நான் கவர் பண்ணி வச்சுக்கணும்ல, அது பேர் பேக்கிங். ஓகே, the stigma of the flower is protected against any undesirable, எனக்கு தேவையில்லாத pollen grains by covering it with the bag. Got it? ஓகே பசங்களா, வேலைன்னா பார்க்காதீங்கடா, படிக்கிறது உங்கள் வேலையே. ஓகே, டெல் யுவர் பேரண்ட்ஸ். யார் சொன்னா கேட்டால் லைவ்ல வந்து என் மூஞ்சி காட்டுங்க. சயின்ஸான சார் இருக்கார், அப்படியே சொன்னார், 4 நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி டிஸ்டர்ப் பண்ணுற பேரண்ட்ஸ் இருந்தால் சயின்ஸ் சார் வந்து சொல்கிற மிரட்டன்னு சொல்லாதீங்க. சயின்ஸ் சார் சொல்கிற அப்படி பண்ணாதீங்க, பசங்க படிக்கிற டைம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னாருன்னு சொல்லிடுங்க. சரியா? ஆளுக்கு yes, economically useful plants are on table botany. We are almost at the end. We are going to dust this session. Okay. Yes, name the humors that are responsible for the health of human beings. Human beings kaga sila pala liquids, fluids. The humors are fluids. Okay. Generally we name this as fluids. Yaar in the fluids patroma vadam pitham kabam. Okay, vatam pitham kabam solluvom. என்ன சாப்பிட்றதா ஒரு வேலையாடா? என்னடே நீ கிளாஸ் கவனிச்சு சாப்பிட வேண்டியதானே? எஸ், கிவ் டெஃபினிஷன்ஸ் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங். எஸ், பார்த்துருவோமா பசங்களா? வாட் இஸ் இஸ் ஆர்கானிக் ஃபார்மிங்? நீங்கள் நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட், ஆர்கானிக் தக்காளி, ஆர்கானிக் வெண்டைக்கான்னு இருப்பாங்க. என்னென்னு பார்த்துருவோமா? ஆல்டர்னேட்டிவ் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம். அதாவது எப்போ வந்து இவனுங்க இந்த ஹைப்ரிடு, இந்த பெஸ்டிசைட்லாம் யூஸ் பண்ணி பிளான்ஸை வளர்த்த ஆரம்பித்தாங்களோ, அப்போது ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்க, இது சரிப்பட்டு வராது, நம்ம மண் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கூட்டம் தனியாக ஆரம்பித்த ஒரு சிஸ்டம் தான் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்.
ஓகே என்ன பண்ணுறாங்க plants and crops are cultivated in natural ways by using biological inputs pure and pure எந்த ஒரு chemicals யூஸ் பண்ண வளர்த்துறது தான் இந்த organic farming ஓகே it helps to maintain soil fertility and ecological balance நீ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உனக்கு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் ஆனால் நீ வந்து நிறைய பேரை அழிக்கிற இக்கோசிஸ்டமை இம்பேலன்ஸ் பண்ணிருக்க ஆனால் சாயில் ஃபார்ம் அப்படி நடக்காது கிளியர் காட் இட் yes it minimizes pollution and waste okay it minimizes pollution and waste and guys there are also many scammers around telling this is organic but make sure you're cross checking it and then going for the product okay yes adutha differentiate biomedicines and botanical medicines biomedicines kum botanical medicines kum enna vithyasam nu kekranga okay white pasta va yes பாருங்க biomedicines na நான் மெடிசினலி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாலிக்யூல்ஸை பிளான்ட்ஸில் இருந்து எடுத்து அதை மார்க்கெட் கொடுக்குறேன் பிளான்ட் அங்கே இருக்குது சரியா பிளான்ட்ல இருந்து ஓகே பிளான்ட்ல இந்த காம்பவுண்ட் எடுத்தால் இந்த நோய்க்கு சரிப்படும் சொல்லிட்டு ஐ எம் ரிமூவிங் தட் காம்பவுண்ட் ஐ எம் எக்ஸ்ட்ராக்டிங் இட் மார்க்கெட் பண்ணி அனுப்பிடுறேன் இது வந்து பயோமெடிசன் பொட்டானிக்கல் மெடிசனா இந்த பிளான்ட்டவே எடுத்து இந்த பிளான்ட்டவே அரைக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு பண்ணி பேக்கெட் பண்ணி மார்க்கெட் பண்ணுறது பொட்டானிக்கல் மெடிசன் பொட்டானிக்கல்னா பிளான் ஞாபகம் சரியா டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் okay so biomedicine is the product from the plant botanical is the plant is the product ஆமா இது கேட்டிருந்தாங்க correct hello clear guys clear yes which one of the chemical substance is responsible for the yellow color in turmeric mention the use of the chemical substance பாத்துறோமாடா turmericல yellow கலருக்கான காரணம் யாரு curcumin what do you call them as curcumin easy டா பாருங்க curcumin இது வந்து அது curcumin so it is a primary chemical responsible for the vibrant yellow color in turmeric acting as a natural pigment and key active compound okay it is widely used as a natural food colorant in traditional medicines as a dietary supplement and a cosmetics மஞ்சள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா நம்ம சாப்பிடறதுக்கு யூஸ் பண்ணலாம் கலரிங் யூஸ் பண்ணலாம் and cosmetics யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் சரியா yes curcumin very good curcumin logo very good what is a biopest repellent ஒரு கிரியேட்டிவ் கேள்விடா what is a biopest repellent நீங்க வந்து கேள்வி பார்த்திருக்கலாம் or கேட்டிருக்கலாம் or நீங்க வந்து yes இது கேட்கலாமான்னு கேட்டா we'll just give it a try okay what is biopest repellent biopest repellents are natural eco-friendly substances derived from plants animals bacteria or minerals used to repel or control pests without toxic synthetic chemicals biopest பேர்லயே புரியுதுடா அதாவது என்ன தெரியுமா நேச்சுரல் இருப்பாங்க ஏன்னா பயோ லிவிங் இருக்கு eco friendly substance எங்க இருந்து எடுக்கிறேன் plants animals bacteria or minerals இதுக்கு என் பெஸ்ட்டை தள்ளி விடுறதுக்காக நான் பண்ணுறது ஓகே இந்த லெமன்லாம் இருக்குடா இந்த லெமன்லாம் இருக்குது இந்த லெமனை வந்து நீங்கள் சில விஷயங்களை வச்சு ஜாக்கெட்ல வச்சு புரிஞ்சில் எடுக்கும்போது ப்ராசஸ் பண்ணுவோம் யூ கெட் பயோபெஸ்ட் அதை நீ அடிச்சின்னா நேச்சுரலாக ஒர்க் ஆகுது சரியா இந்த மாதிரி நிறைய இருக்குது சந்தூர் அதான் சொன்னீங்க ஓகே கைஸ் வெற்றிகரமாக நம்ம என்ன பண்ணியாச்சு பாட்டனியோட 2 marks முடிச்சாச்சு ஓகே ஸோ டுடே ஈவினிங் 6 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜாலஜியோட 3 marks பார்க்க போகிறோம் பசங்க நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ படித்து ரிவிஷன் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு ஈவினிங்குள்ளே ஒரு மத்தியானத்துக்குள்ளே இப்போ டைம் 11:30 தான் ஆகுது மத்தியானத்துக்குள்ளே எல்லா 2 marks படித்து முடிச்சிருங்க எல்லா 2 marks ஓகே 2 marks மிஸ் ஆகக்கூடாது ஓகே பிகாஸ் எவ்ரிதிங் ஹஸ் பின் டாட் ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கடா அண்ட் மத்தியானத்துக்கு மேலே டைம் இருக்குன்னா 3 marks ஆரம்பிங்க ஓகே ஜாலஜி 3 marks ஆரம்பிங்க முடிச்சு நம்ம அப்படியே இன்னைக்கு ஈவினிங் கூட ஜாலஜி 3 marks ஃபுல்லாக முடிச்சிடலாம் ஓகே பசங்களா நான் பிளானை வந்து ஷார்ட்ஸில் இங்கே போட்டுருக்கேன்டா தயவு செஞ்சு யாராவது ஏதாவது வேணும் கமெண்ட் பண்ணுங்க இல்லை பிளான் பிடிச்சிருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்க சரியா ஓகே ஸோ பசங்களா பிடிஎஃப் வந்து நான் இது முடிச்ச உடனே அனுப்பிடுறேன் ஓகே பிகாஸ் நோ மை டீம் இஸ் அவைலபிள் ஆல் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் நான் அது முடிச்சோன்னா அனுப்பிடுறேன் ஓகே ஸோ மறந்துடாதீங்க 6 மணி ஷார்ப்பாக வந்துருங்க படிக்கிற டைமில் தரேன் ஓகே இட் இஸ் செல்ஃப் ஸ்டடி டைம் யூ கோ டு ஸ்டடி ஓகே டு நாட் பிளே டு நாட் ஒர்க் டு நாட் ஈட் டு நாட் ஸ்லீப் ஸ்டடி காட் இட்
ஸோ மறந்துடாதீங்க நமக்கு ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் இருக்கு. We do it for 10,000 only and it starts on 27. Those who wanted to continue the NEET journey, Coimbatore, Tirunelveli, Trichyல we are there. Clear? And also நல்லா பாருங்க பசங்களா, Xylemோட அல்டிமேட் மாக் டெஸ்டான GIB கொடுத்துட்டு இருக்கோம்டா. 25, 27, 29, 31. நீங்க இந்த QR கோட் ஸ்கேன் பண்ண மட்டும் போதும் 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நீங்க குயிக்கா எழுதலாம். உங்களுக்கு எல்லா ரிப்போர்ட் எல்லாம் வந்துரும். சரியா? ஓகே, வேற எங்க டவுட் இருக்காடா? அட்மின் அவைலபிளா தான் இருக்காரு. லைவ் வர மாட்டேங்கிறாரா? ஜீன் நாக் அவுட். வெஜிடா ஜீன் நாக் அவுட்ங்கிறது என்னன்னா, எனக்கு வந்து ஜீன்ஸ் இருக்கு, இப்போ எனக்கு இந்த ஒரு ஜீன் தேவையில்லை. ஸோ என்ன பண்ணுறேன், அந்த ஜீனை வந்து ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் ஜீன் நாக் அவுட். ஐ ஆம் கோயிங் டு டர்ன் தட் பர்டிகுலர் ஜீன் இன்ஆக்டிவ். தட்ஸ் வாட் வி கால் ஜீன் நாக் அவுட். புரிஞ்சுதா? ஓகே, கண்டிப்பாக வந்து ஓகேவா? புரிஞ்சுதாடா? மார்னிங் 8 சாப்பிட்டதுப்பா. சாப்பிட்டு இல்லை, சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. சரியா? கிளியர்? அண்ட் மறந்துடாதீங்க, ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கா 3,999 மிஸ் பண்ண பாருங்க. சரியா? அப்போ எனக்கு பசிக்கும்ல, சாப்பிடுங்கடா. நான் என்ன சாப்பிட வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இப்பவே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்காம படிச்சுட்டு சாப்பிட்ற டைம்ல மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருங்கன்னு சொல்றேன். ஓகே, thank you for session. Okay, my dear students, bye bye. I wish everybody should be like this. Okay, those who are pursuing NEET, those who want a NEET, கண்டிப்பா நீங்க எல்லாமே நல்ல flying colors இந்த மாதிரி நிப்பீங்க. சரியா? கண்டிப்பா இருக்கு. And மறந்துடாதீங்க, if you want any admission, quickly call us on 8129000700 கால் பண்ணி உங்க அட்மிஷனை கரெக்டா போட்டுக்கோங்க. ஓகே, போடும்போது ஷைன் சாரோட சொல்லிட்டு போடுங்க. ஓகே, சில டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். ஓகே, ஃபைன். ஓகே பசங்களா, bye bye, take care. ஓகே, மறந்துடாதீங்க 6 PM ஷார்ப் படிச்சுட்டு தான் வரணும். ஓகே, நம்ம மிஸ் பண்ண முடியாது. ஓகே, பை பை, டேக் கேர்.